ஆமென். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்னாடி உங்க உதடுகள் அறிக்கை செய்யும். இங்க இருக்கிற ஒரு சின்ன பிள்ளைகள் இருந்து வயது முதிர்ந்த எல்லாரும் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், என் தேவன் பெரியவர். சத்தமா சொல்லுங்க, என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். அல்லேலூயா, ஆமென். அறிக்கை இடுதலில் நாம் உறுதியா இருக்கணுமா? அல்லேலூயா. நீங்க உங்க குரலுக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உதடுகளுக்கும் நிறைய வல்லமை இருக்கு. ஆமென். அப்ப நீங்க என்ன செய்யணும்? இப்ப நம்ம அவர் பெரியவர் பெரியவர் நம்ம சொல்லும்போது நமக்கு முன்பாக பெரிதா இருந்து நம்மை பயமுறுத்துகிற, நம்மளை கீழே தழனிக்கிற எது இருந்தாலும் சரி, ஐயோ இது ரொம்ப பெரிய பிரச்சனைங்க, இதை மாற்ற வழியே இல்லை அப்படின்னு இந்த உலகம் சொன்னா கூட அந்த பிரச்சனையை பார்த்து நீங்க என்ன சொல்லணும்னா, என் கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நீ சொன்னா அந்த மலை உன் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்ம கர்த்தர் பெரியவர்னு சொல்ல சொல்ல நமக்கு முன்பாக இருக்கிற பெரிய பிரச்சனைகள், நம்மை பயமுறுத்துகிறவைகள், ஆமென். எதிர்காலத்தை குறிச்சு ஒரு கேள்வி, பிள்ளைகளை குறிச்சு ஒரு கவலை, பேர பிள்ளைகளை குறிச்சு ஒரு வழுத்தம், ஊழியத்தை குறித்து ஒரு கலக்கம், எதற்கு நடுவில் நீங்கள் இருந்தாலும் இன்றைக்கு நம்ம கர்த்தரை பெரியவர் பெரியவர்னு சொல்ல சொல்ல அவருக்கு முன்பாக எல்லாம், ஹல்லேலூயா, கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக பர்வதங்கள் மெழுகு போல உருகும். ஹல்லேலூயா. பர்வதங்கள் மெழுகு போல உருகும். இன்னைக்கு அதை உருகி ஓட செய்யணும். ஹல்லேலூயா. சொல்லமா, பெரியவரப்பா. கொஞ்சம் மியூசிக் எங்களுக்கு வாசிக்கிறீங்களா? பெரியவர். எல்லாரும் கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி கண்களை மூடி வைராக்கியத்தோடு சொல்லுங்க. உங்க பிரச்சனைகளை கண்முன் நிறுத்தி சொல்லுங்க. அதை பார்த்து பயப்படாதீங்க, அந்த சத்துருவை பார்த்து பயப்படாதீங்க, அந்த சூழலை பார்த்து பயப்படாதீங்க. வியாதியே, உன்னிலும் பெரியவர் என்னோடு இருக்கிறார். கடனே, உன்னிலும் பெரியவர் என்னோடு இருக்கிறார். போராட்டமே, உன்னிலும் பெரியவர் என்னோடு இருக்கிறார். என் குடும்பத்தை கலைக்க நினைக்கிற, என் உறவை பிரிக்க நினைக்கிற, குடும்பங்களுக்குள் பிரச்சனையை கொண்டு வர நினைக்கிற சத்துருவே, உன்னிலும் பெரியவர் என்னோடு இருக்கிறார். மரண பயத்தை உண்டாக்குகிற ஆவியே, உன்னிலும் பெரியவர் என்னோடு இருக்கிறார். பலவானே, உன்னிலும் பெரியவர் என்னோடு இருக்கிறார். உன்னிலும் பெரியவர் என்னோடு இருக்கிறார். சியோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். பெரியவர் வந்திருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிறவர் வந்திருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், சர்வ வல்லவர். அறிக்கை செய்யுங்க, பெரியவர் 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 பெரியவர். பெரியவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக, பெரியவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக இரவில் தூக்கமின்மையை உண்டாக்கி தொல்லை சொப்பனங்களை கொண்டு வந்து பயந்து பயந்து ராஜாமங்களில் எழுந்து அமர்ந்து கண்ணீரே உணவாயிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே, நீ காண்கிற எதிரிலும் பெரியவர். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும். முடிஞ்சவங்க அப்படியே எழும்பி நின்று அந்த பெரியவருக்கு ஒரு கணத்தை கொடுத்து, பெரியவர் வந்திருக்கிறதுனால, பெரியவர் வந்திருக்கிறதுனால, நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லப்பா, இல்லப்பா, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை
சத்தமா நீர் பெரியவர், ஷகதரா நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். வைராக்கியத்தோடு சீயோன் குமாரத்தே கலங்காதே, பெரியவர் உன் நடுவில் இருக்கிறபடியினாலே ஓ அவரை போல ஒருவர் இந்த பூமியில் இல்லை. ஷபதா கபதா தீசரபோ சத்துதே பாபா தரலவா நிமதாஷி பெதரா நீர் பெரியவர். ஓரியவாசே கரவாலா இசையோடு இணைந்து அந்நிய பாஷைகள்ல பாடுங்க. புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுங்க. For you are great, oh you do miracles so great, உம்மை போல யாரும் இல்லையே பெரியவரே. சத்தம் கேட்கட்டும். சத்துருவுக்கு நடுக்கத்தை கொண்டு வருகிற சத்தம். புதிய பாஷைகளை கர்த்தர் உங்கள் நாவில் வைக்கிறார். புதிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேலே ஊற்றுகிறார். ஒரு புது எண்ணெயை கர்த்தர் உங்கள் தலையில் உங்கள் சிரசின் மேல் வார்க்கிறார். அதை பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். நவமான பாஷைகள், புதிய பாஷைகள் உங்கள் சிரசின் மேலே. புதிய எண்ணெய், இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெயை இந்த துவக்க வேளையிலே கர்த்தர் உங்கள் மேலே ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். அது உங்கள் தலையை நனைக்கட்டும், அது உங்கள் சிரசில் வடிந்து ஓடட்டும், அது உங்களை நனைக்கட்டும். முழுவதுமாய் முழுவதுமாய் உச்ச தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு அவயவங்களை, உள் உறுப்புகளிலே, வெளி அவயவங்களிலே, இரத்த நாணங்களிலே, எலும்புகளிலே, தசைகளிலே, ஊன்களிலே, உங்கள் சிந்தையிலே, உங்கள் இருதயத்திலே அவைகள் வலிந்து வலிந்து உங்கள் குடும்பங்களை நினைக்கட்டும், நினைக்கட்டும். உங்கள் கணவனை அந்த 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 எண்ணெய் தொடட்டும், உங்கள் பிள்ளைகளை அந்த எண்ணெய் தொடட்டும். ஓரியவா தீரவா ஷேரவா உங்கள் சொந்தங்களை, உங்கள் எல்லைகளை ஓரியா தரலா லா 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 லா. ஓ கெம்பீரி கெம்பீரி. புலம்பல்கள் மாறுகிறது, முறுமுறுப்புகள் ஓய்கிறது. ஓய் ரபி பைஷி ஓயே ரியவா கலாலிஷே. கேள்விகள், கலக்கங்கள், குழப்பங்கள்
இயேசுவை சந்தி. எழும்பி புறப்படு, எழும்பி புறப்படு, புறப்படு. உட்பிரவேசி, 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 உட்பிரவேசி. செங்கோல் நீட்டப்படுகிறது. எஸ்தர் ராஜாத்திக்கென்று ராஜாவின் செங்கோலை நீட்டுகிறார். ராஜாவின் செங்கோல் உனக்கு நேராக நீட்டப்படுகிறது. நீ சாவதில்லை, நீ மரிப்பதில்லை. உன்னுடைய வாழ்க்கை தோல்வியில் முடிவது இல்லை. தொட்டு பிடிங்க, அவர் வஸ்திரத்தை தொடுங்க, நீட்டப்பட்ட செங்கோலை தொடுங்க. வந்து செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காணச் செய்யுமே. அற்புதத்தை பெற்றுக்கொண்டு தான் நான் திரும்பி போகிறேன். அற்புதம் நாங்கள் காணச் செய்யுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. வலது கையை இருதயத்துல வைத்து ஒரு அர்ப்பணித்து நான் நம்புறேன்ப்பா. என்னோட எல்லாரும் அப்படியே உங்க உதடுகளை அசைத்து நான் நம்புறேன்ப்பா, நீங்க பெரியவர்ன்றத நான் நம்புறேன். மலை நாட்டின் ஏனாக்கியர்களை விட நீர் பெரியவர். என்னை பின்தொடர்ந்து வருகிற எகிப்திலும் நீர் பெரியவர். அந்த அமலேக்கிலும் நீர் பெரியவர். அந்த பெலிஸ்திய ஆவிகளிலும் நீர் பெரியவர். நான் பார்க்கிற மலைகளை விட, என் கண் முன்னிருக்கிற யோர்தானை விட, என்னை பயமுறுத்துகிற அலைகளை விட, பெருங்காற்றை விட நீர் பெரியவர். நான் நம்புகிறேன். பெரியவராகிய உம்மிடத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்பா. தொடர்ந்து நீர் எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க, கேளுங்க. லீதியாள் என்ற ஒரு ஸ்திரீனுடைய இருதயத்தை என் தேவன் திறந்தாரே. பவுலினால் பேசப்படுகிற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும்படி அவள் இருதயத்தை திறந்தவர். இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளையும் லீதியாள் என் இருதயத்தை போல திறக்கப்பட்ட இருதயம். எப்பத்தா கர்த்தருடைய வார்த்தை உட்புக முடியாதபடி இருக்கிற எல்லா கற்களையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் புரட்டுகிறோம். புரட்டப்பட்ட கல் புரட்டப்பட்ட உடனே கர்த்தருடைய வார்த்தை வந்தது, லாசருவே வெளியே வா. கல்லை புரட்டுகிறோம். கற்கள் புரட்டப்படுவதாக, எப்பத்தா திறக்கப்படுவதாக, இருதயங்கள் செவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. தேவ சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும்பா. உன் விருப்பத்தை நிறைவேற்ற நாங்கள் இப்பொழுது ஆயத்தமா இருக்கிறோம். அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். தேவன் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உன்னை நோக்கும் எதிரி கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களா என்னை மூடி
அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். பிசாசு உட்புகுவதற்கு, சத்துரு நம்முடைய வாழ்க்கையில உள்ள நுழையறதுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பிரிட் இன்னொரு ஸ்பிரிட்டுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி உட்புகிறதுக்கு பிசாசு பயன்படுத்துகிற முதல் ஆயுதம் என்ன தெரியுமா? இந்த கேட் கீப்பர். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தை? எத்தனை பேருக்கு தெரியுது? கேட் கீப்பர். நம்ம ஊர்ல வாட்ச்மேன் அப்படின்னு சொல்றோம். ஒரு கேட் பக்கத்துல அவங்களை நிறுத்தி வச்சிருப்பாங்க, நம்ம தானே? யாராவது ஒருத்தங்க வந்தாலோ கார்ல வந்தாலோ நிறுத்தி நம்ம ஒரு ஹார்ன் பண்ணோம்னா அந்த ஐயா திறந்து விடுவார். பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு ஐயாவை நிறுத்தி வச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஐயா திறந்து விடுவாரு. முதல்ல கிட்ட வந்து சில இடங்களுக்கெல்லாம் போனா கார் கிட்ட வந்து விசாரிப்பாங்க, நீங்க யாரு, யாரை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அது அவங்க அவ்வளவு முக்கியமான ஆளா இருந்தா காரை உள்ள விடுவாங்க. அப்படி இல்லையா, கார் இங்க ஓரமா நிறுத்திட்டு நடந்து உள்ள போங்கன்னு வாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட ஆட்களை? இந்த கேட் கீப்பர் ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட் தெரியுமா? the spirit of fire, fear, பயத்தின் ஆவி. இந்த பயத்தின் ஆவி தான் மற்ற எல்லா ஆவிகளுக்கும் கதவை திறந்து விடுற ஆவி. இந்த ஆவியை மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கும். ஆமென். பயம் என்பது மனிதனுடைய உணர்வுகளுக்குள்ள, அது ஒன் ஆஃப் த உணர்ச்சி தான். ஃபியர்ன்றது ஒன்று உணர்ச்சி தான். ஆனா பைபிள் பயத்தை ஒரு உணர்ச்சியா மட்டும் சொல்லாம பயத்தை ஒரு ஆவியாவும் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இப்படி திடீர்னு நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஒரு பாம்பை பார்த்தோன்னே எனக்கெல்லாம் பயம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். டக்குன்னு ஒரு பயம் உள்ள வரும். பாம்பை விடுங்க சிஸ்டர், கரப்பாம்பூச்சி சொல்லுங்க. டக்குன்னு பாத்ரூம்ல பார்த்த உடனே என்ன வருது? பயம். அது ஓகே, அது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ். மனுஷனுக்கு ஒன்றை பார்த்த உடனே ஒரு பயம், அது ரெஸ்பான்ஸ், அது ஒரு உணர்வு. ஓகே. ஆனா அதை விட ஒண்ணு பைபிள்ல முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கு. என்னன்னா, அது ஒரு ஆவி. தேவன் உங்களுக்கு பயத்தின் ஆவியை. பயம் முதல்ல வந்தது எங்க சொல்லுங்க பைபிள்ல? ஏதேன்ல வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரையும் ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேலையில வந்தா பிள்ளைங்க ஓடி வரும்ல, அப்பா பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டியா, அப்பா ஸ்வீட் வாங்கிட்டு வந்தியான்னு ஓடி வர்ற மாதிரி ஆதாமும் ஏவாளும் ஓடி வருவாங்க. ஆனா இப்ப அதே தேவன் தான், தேவனிடத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேற்று வந்தாரே பகலின் குளிர்ச்சியான வேலையில, அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் வந்திருக்கிறார். அவர் அப்படியே தான் இருக்கிறார். அவர் நேற்று மாறல, இன்று மாறல, நாளையும் மாற மாட்டார். அல்லேலூயா. அவர் மாறல, ஆனா ஆதாமும் ஏவாளும் மாறிட்டாங்க. அல்லேலூயா. அங்கதான் முதல்ல பயத்தை அவங்க சந்திக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஆண்டவர் பயத்தின் ஆவியை தரல. ஃபர்ஸ்ட் உங்க தைரியம். அந்த நான் இப்ப சமீபத்துல ஒரு செய்தி எடுக்கும்போது சொல்லணும்னு பரிசுத்த ஆவி என்னை உணர்த்ததுனால அதை சொல்லிட்டு அடுத்து கடந்து போகுது. நீங்கள் மருளாதிருந்தால்னு ஒரு வார்த்தை இருக்கு. எத்தனை பேர் இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க? மருளாதிருந்தால். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்ப அந்த மருளாதிருந்தால்னா என்ன அர்த்தம்? நீங்க பயப்படாது இருந்தால். பயம் மட்டும் சொல்ல, அது வந்து ஒரு டெரிஃபைட். நீங்க பயப்படாம, உங்களை எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக நீங்க பயப்படாம இருந்தா, அதுதான் அவங்க அழியறதுக்கும் நீங்க காப்பாற்றப்படுகிறதுக்கும் அத்தாட்சி. அதான் அத்தாட்சி. எது அத்தாட்சி? அது இங்கிலீஷ்ல சொல்றாங்க சைன். நீங்க தைரியமா நிக்கிறீங்க பாருங்க அந்த ஆவிக்கு முன்னாடி. ஹல்லேலூயா, ஆமென். இதை விட பெரிய பிரச்சனையை 2020 சந்திச்ச போது அதை கடந்து வந்துட்டீங்களே. அல்லேலூயா. ஏன் போன வருஷம் கடந்து வந்தோமே, இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோமே. ஆமே. அன்றைக்கு காப்பாற்றவர் இன்றைக்கும் காப்பாற்றும். அப்ப ஆண்டவர் உங்ககிட்ட என்ன சொல்றாருன்னா, அந்த தைரியம் யாருக்குள்ள வரும்னா நீதிமானுக்குள்ள தான் வரும். ஒரு நீதிமானால தான் தைரியமா இருக்க முடியும். நீதிமான் யார் தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் நீதிமான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுறவங்க உலகத்துக்கு பயப்படவே தேவையில்லை. கர்த்தருக்கு பயப்படுறவங்க சமுதாயத்துக்கு பயப்படவே தேவையில்லை. கர்த்தருக்கு பயப்படுறவங்க எந்த வல்லமைக்கும் பயப்பட தேவையில்லை. அவைகள் உங்களை பயமுறுத்துதா? அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்குள்ள உங்களுக்கு சிங்கத்தை போன்ற ஒரு தைரியத்தை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க தைரியமா அந்த சவாலை சந்திக்கலாம். நீங்க தைரியமா மருளாமல் அந்த சவாலுக்கு முன்பாக நிற்கிறீங்க பாருங்க. நீங்க நிற்கும் போதே
நீங்க நிக்கும் போது என்ன சொல்றீங்க தெரியுமா? அந்த சவாலை பார்த்து என்ன சொல்றீங்கன்னா, நான் நிக்கிறேன் பாரு, இப்ப அடையாளம், நீ அழிவதற்கும் நான் வாழ்வதற்கும் அடையாளம். அல்லேலூயா. ஃபேஸ் பண்ணா தாவீது பாருங்க, கோலியாத்த நீதிமானால தான் பார்க்க முடியும். கோலியாத் மற்றவங்க எல்லாம் ஓடி ஓடி போறாங்க. தாவீது நின்று அதை பார்க்கிறார், பேசுகிறார். உங்களுக்கு தெரியுமா, மனுஷ கண்கள்ல பார்த்தா கோலியாத் தாவீது பேசும்போது அப்படியே நிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஆவிக்குரிய கண்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய கோலியாத்து கல்லுல சாய்க்க முடியுமா? நம்ம குட்டி பையன் கூட கல் அடிச்சா விழமாட்டான். அவனை எப்படி அப்படின்னா என்னன்னா, அதை எதிர்த்து நின்னாரு பாருங்க தாவீது அந்த ஏலா பல்லாத்தாக்குல. அவர் எதிர்த்து நின்னு பேசவே கோலியாத் அப்படியேதான் நின்றுட்டு இருக்காரு. ஸ்பிரிச்சுவலா சொல்லி தரேன் உங்களுக்கு, கோலியாத் அப்படியேதான் இருக்காரு. ஆனா அவருக்குள்ள இருக்கிற பலத்தை மட்டும் ஆண்டவர் அப்படி உருவி எடுத்துட்டார். நீங்க போய் நின்னா போதுங்க, அவ்வளவுதான். நீங்க பாருங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளைக்கு நாங்க பரவாயில்ல, நாங்க அதை பார்த்தெல்லாம் பயப்படுறது இல்லை. நாங்க கர்த்தருக்கு மட்டும் தான் பயப்படுவோம். கர்த்தருக்கு பயந்தவனால அதுக்கு முன்னாடி பணிய முடியாது. அல்லேலூயா. மனுஷ கண்கள்ல பாத்தீங்கன்னா அக்கினி, நான் நினைச்சு பார்த்திருக்கேன், ஏன் எதையாவது ஒரு தண்ணி வர வச்சு மழையை வர வச்சு அக்கினி அவிச்சிருக்கலாம். இல்ல, அந்த அக்கினி அப்படியே தான் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அந்த அக்கினி பேலன்ஸ் செய்யல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசிக்கலா பார்த்தா, மாம்ச கண்கள்ல பார்த்தா அக்கினி இருக்கு, ஆவிக்குரிய அதனுடைய பலத்தை மட்டும் கர்த்தர் எடுத்து விட்டுறாரு. அந்த சுட்டெரிக்கிற அந்த பலனை மட்டும் அதுல இருந்து எடுத்துட்டாரு ஆண்டவர். உங்களுக்கு புரியுதா? அதுக்குள்ளவே உலாவறாங்க. ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், என்னைக்கு நீங்க போய் அந்த சவாலுக்கு முன்பாக, உங்கள் சூழ்நிலைகளுக்கு முன்பாக தைரியமா காலுண்டு நிக்கிறீங்களோ, அப்பவே அதுக்கு இருக்கிற பவரை என் அப்பா எடுத்துருவார். சிங்க கெபில சிங்கத்தை கர்த்தர் துரத்தி விட்டுறல, சிங்கம் அப்படியே தான் இருக்கு. வாயை கட்டி போட்டாருன்னா நீங்க பார்த்தா என்ன, ஒரு நூல் வச்சு துணி வச்சு வாய் கட்டின மாதிரியா இருக்கும்? இல்ல, சிங்கத்தின் பற்கள் அப்படியே தான் இருக்கு, சிங்கத்தின் வாய் அப்படியே தான் இருக்கு, அது திறந்துதான் இருக்கு. ஆனா அது கடிக்கணும்ன்ற அந்த பவரை மட்டும், அல்லேலூயா, அதுக்குள்ள இருந்து கர்த்தர் எடுத்துட்டார். எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் புரியுது? அதனாலதான் நான் சொல்றேன், தைரியமா இருங்க. நீங்க போய் நிக்கும் போதே நீங்க வெறும் அது நிக்கிறதா பாப்பீங்க, அதுக்குள்ள இருக்கிற பலனை கர்த்தர் எடுத்து விட்டுருவார். சும்மா அது சும்மா நிக்கும். இந்த குழந்தைங்க எல்லாம் விளையாடும் போது சொல்லுவாங்கல்ல, ஒப்புக்கு சப்பா, எந்த ஊர்ல எப்படி சொல்றாங்கன்னு தெரியல, என்ன சொல்லுவாங்க, அது சும்மா அந்த குழந்தை ஓடிக்கிட்டே இருக்கும். அது நினைச்சுக்கோ நம்மளை துரத்துவாங்க, நம்ம அந்த கேம்ல இருக்கோம். அது கேம்லே இல்லை. அல்லேலூயா. அந்த மாதிரி உங்களுடைய தைரியம் தான் சத்துருவை பயமுறுத்துகிற பேர். ஆமென். அப்ப தைரியமா இருப்பீங்களா? ஆமென். இப்ப கேட்கும் போது நல்லா நரம்பெல்லாம் புடைச்சு ஆமா சிஸ்டர்னு இருக்கு சிஸ்டர். ஆனா வீட்டுக்கு போயிட்டா நான் எப்படி தைரியமா இருப்பேன்? அதனால் சந்திக்க முடியலையே. வீட்டுக்கு போனா நான் பழைய மாதிரி ஆயிடுறேன். நான் நிறைய இடத்துல அதான் பாக்குறேன். இங்க இருக்கும்போது ஃபயரா இருக்கு, ஆனா வீட்டுக்கு போயிட்டா அந்த ஃபயர் இல்ல. ஆனா இன்றைக்கு கூட்டம் அப்படி இருக்க போறது இல்ல. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள பற்ற வைக்க போகிற அக்கினி. அல்லேலூயா. ஆமென். அந்த அக்கினி அவியாது இருக்க போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். மங்கி எரிகிறவர்கள் இங்க இருக்க போறது இல்ல, நாணர்கள் இங்க இருக்க போறது இல்ல. உங்களை கேதுரு மரங்களாய் கர்த்தர் நிறுத்த போறார். கேதுரு மரத்மால கர்த்தர் நிறுத்த போறார். நாணல்கள் எல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம், மறுரூபம் நடக்க போகுது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில. அல்லேலூயா. இனி நீங்க காற்றடிச்சா அணைந்து போகிற விளக்காய் அல்ல, காற்றெடுத்தா பரவுகிற காட்டுத்தீயாய் மாறப்போகுது. அல்லேலூயா. சின்ன அக்கினி தான் காற்றுக்கு பயப்படும், பெரிய அக்கினிக்கு காற்றுன்றது ஃபியூயல். அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷி ஃபயரா இருந்தாங்கன்னா பிரச்சனை அந்த மனுஷிக்கு ஃபியூயல். என் லைஃப்ல நான் சொல்றேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றேன். எப்பெல்லாம் சத்துரு எனக்கு சவால் வச்சு ஒரு போராட்டத்தை முன்னாடி கொண்டு வரானோ, அது எனக்கு ஃபியூயல் மாதிரி ஆயிரும். என் பிள்ளைங்க நைட்லாம் தூங்காம டிஸ்டர்ப் ஆயிருச்சுன்னா எப்பவும் எழுறதை விட காலை சீக்கிரம் எழுந்து உட்காந்துருவேன். ஃபியூயல் எனக்கு அது. ஏன் பிள்ளை தூங்க மாட்டேங்குது, ஏன் ஏன் என்ன நடக்குது, வாட் இஸ் த டிஸ்டர்பன்ஸ், ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எடுத்து எலும்பி ஃபியூயல். ஃபியூயல்னா என்ன? அதுதான் பெட்ரோல் மாதிரி. பார்த்துருக்கீங்களா? நம்ம ஒரு இப்பெல்லாம் எல்லாரும் கேஸ் ஸ்டவ் வச்சிருக்கோம், அப்பெல்லாம் அடுப்பு தான் வச்சிருப்போம்.
அப்ப என்ன பண்ணுவோம்? காற்றை அப்படி ஊதும் போது அது இன்னும் நல்லா எரியும். அப்ப பிரச்சனைகள் உங்களை அணைப்பதற்கு அல்ல, பிரச்சனைகள் உங்களை அக்கினியாய் கொழுந்து விட்டு எரிய பண்ணுவது. அல்லேலூயா. விளக்கு தான் அணைஞ்சு போகும், ஆனா ரியல் ஃபயர். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எத்தனை பெரிய காற்று வீசினாலும் அந்த காற்று உங்களை அணைக்காது. அது உங்களை பரவ இன்னும் கொழுந்து விட்டு எரிய செய்கிற ஒரு காற்றா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்றீங்க? ஆமென், ஆமென். இது ஒரு பெரிய மாற்றத்தின் மறுரூபத்தின் நாள். நம்ம இன்றைக்கு எடுத்துக்கொள்ள போகிறது சங்கீதம் 68. என்னோடு கூட நீங்க வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 68 இது ஒரு அற்புதமான சங்கீதம். இந்த சங்கீதத்துல நிறைய வாக்கு தத்தங்கள், நிறைய ரகசியங்களை கர்த்தர் ஒளித்து வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய வசனம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. முதல் துவக்கத்துல ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் பாட்டாகிய சங்கீதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை வேதத்தின் 3 சம்பவங்களோடு நம்ம பொருத்தி பார்க்க முடியும். அல்லேலூயா, ஆமென். 3 சம்பவங்கள் பைபிள்ல வேதத்துல வர 3 சம்பவங்களோட இந்த சங்கீதத்தை நம்ம ஒப்புமைப்படுத்தலாம். முதல் சம்பவம் கர்த்தருடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தது. அல்லேலூயா, ஆமென், ஆமென். எழுதுறீங்கன்னா எழுதிக்கோங்க. முதல் சம்பவம் எதோட பொருத்துக்கலாம்? பொருத்தமா இருக்கும். இதோட இது இருந்தா பொருத்தமா இருக்கும். ஆமென். ஆனா இதை தாவீது தான் பாடினாரு. ஆனா எதோட பொருத்துனா நல்ல பொருத்தமா இருக்கும்னா, முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்து நடத்தின பாதைகளுக்கு இந்த சங்கீதம் ரொம்ப பொருத்தமா பொருந்தும். அல்லேலூயா. இரண்டாவது, மறந்து போன உடன்படிக்கை பெட்டியை திரும்பவும் தாவீது கொண்டு வருகிற அந்த சம்பவத்தோடு இந்த அதிகாரத்தை ஒப்புமைப்படுத்தலாம். அல்லேலூயா, ஆமென், ஆமென். மூன்றாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பின் நடந்த உயிர்த்தெழுதலோடு இந்த சங்கீதத்தை நம்ம பொருத்தலாம். அல்லேலூயா. 3 சம்பவங்கள், முக்கிய சம்பவங்கள். அல்லேலூயா. 3 முக்கிய சம்பவங்களோடு இந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம்னா, பக்கத்துல வச்சு என்ன பண்ணி பார்க்கலாம்? பொருத்தி பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சங்கீதம் தான் 68. இந்த சங்கீதம் துவங்குற விதமே எப்படி இருக்குன்னா, எனக்கு பிடிச்ச பிரேயர். நிறைய ஜெபங்கள் பைபிள் இருந்து கர்த்தருடைய கிருபையில நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஜெப பேட்டர்ன்ஸ், பிரேயர் பேட்டர்ன்ஸ் சொல்லுவாங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம குழந்தைங்கள்லாம் அந்த கிளே விளையாடுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? களிமண் மாதிரி அந்த கிளே பிள்ளைங்க விளையாடும் போது அந்த கிளே மட்டும் தரமாட்டாங்க. அந்த களிமண் மாதிரி கலர் கலரா இருக்கிறத மட்டும் தராம அது கூட சில அச்சுக்களை கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? மீன் மாதிரி அச்சு, சூரியன் மாதிரி அச்சு, மூன், நிலவு மாதிரி சில அச்சுக்களை கொடுப்பாங்க. அப்ப பிள்ளைங்க என்ன பண்ணும்னா, அந்த களிமண்ணை நல்லா பிசைஞ்சு அந்த அச்சு எடுத்து அந்த களிமண்ல வச்சு இப்படி எடுத்த உடனே அந்த அச்சு எப்படி இருக்கோ அப்படியே இந்த களிமண் என்ன பண்ணும்? மாறும். அல்லேலூயா. அப்படிதான் பேட்டர்ன்ஸ், அப்படிதான் பைபிள் முழுக்க. நீங்க பெண்களா இருக்கிறதுனால உங்களுக்கு தியானிக்கிற பழக்கம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்களா எத்தனை பேர் இருக்கீங்க? பாருங்க, எல்லாருமே மெஜாரிட்டி எழுத படிக்க. அப்ப நிச்சயமா எழுத படிக்க தெரிந்தவர்களுடைய வீடுகள்ல இருக்க வேண்டியது தனி தியான டைரி, மெடிடேஷன், செல்ஃப் மெடிடேஷன் டைரி. இப்ப நீங்க வந்து பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஒரு டைரி வச்சிருப்பீங்க, அது ரொம்ப நல்ல விஷயம், கண்டிப்பா நீங்க அதை செய்யலாம். ஆனா தனி தியான டைரின்னு உங்க வீட்டுல உங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கணும் தனியா. ஆமென். அது நீங்க வேதத்தை தியானித்து, அல்லேலூயா, அல்லேலூயா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறவர்கள் இல்ல, கேட்கிறவர்கள் இல்ல, தியானிக்கிறவர்கள். அவன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதம் சொல்லுது, எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சங்கீதத்திலே, அவன் செய்வது எல்லாமே வாய்க்கும். அப்ப வேதத்தை தியானிக்கிறவனுக்கு எல்லாமே ஈஸியா வாய்க்கும். அல்லேலூயா, நம்புறீங்களா? ஆமென். அப்ப வேத தியானத்துல தியானிக்கும் போது நிறைய பெண்கள் வேதத்துல ஜெபிக்கிறவர்களா இருந்திருக்காங்க. அல்லேலூயா. அப்ப அந்த ஜெப முறைகளை நீங்க எடுத்து உங்க வாழ்க்கை கிளே மாதிரி உங்க வாழ்க்கை இருக்குல்ல, அந்த பேட்டர்ன், அந்த அச்சை எடுத்து
உங்க வாழ்க்கையோடு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த அச்சிலிருந்து அந்த ஜெப முறையை நீங்க எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள் நீங்க பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஜெபிக்கிற அண்ணால பாருங்க, 2 அண்ணாலும் ஜெபிக்கிற அண்ணாலா இருந்திருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி. அல்லேலூயா, ஆமென். வேத புத்தகத்துல கர்த்தரை துதித்து பாடின நிறைய பெண்கள் இருக்காங்க, தீர்க்கதரிசிகள் இருக்காங்க. அப்ப நீங்க வேதத்துல இருக்கிற எல்லா பெண்களையும் ஆதி ஆகமத்திலிருந்து வாசிக்கலாம். ஒருவேளை ஆதி ஆகமத்துல ஏவாள்ல இருந்து ஆரம்பிச்சு வாசிக்கலாம். அப்படி இல்லையா, பின்பக்கத்துல இருந்து வாங்க, பின்பக்கத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து கர்த்தர் சொல்கிற பெண்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா அப்படி தியானிக்கலாம். இப்படி நீங்க தியானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு பெரிய மறுரூபத்தை பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 1 லைன் பிரேயர் தான் இந்த அதிகாரத்தினுடைய துவக்கம். என்ன? தேவன் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எப்பெல்லாம் அந்த மேகம் இவர்கள் மேல் நிழலிட்டு இருக்கிற அந்த மேகம் எழும்புதோ அப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க பாடுவாங்க, கர்த்தர் எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும் அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மோசே பாட ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அப்படி பாட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் இவர்களுக்கு முன்பாக எழுந்தருளி இவர்களுக்கு முன்பாக புறப்பட்டு போவார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இந்த ஜெபத்தை நீங்க அடிக்கடி செய்யணும். எந்த காரியத்தை நீங்க செய்ய போறதுனாலும் நீங்க உடனே முன்னாடி குடுகுடுன்னு ஓடாதீங்க, அப்பாவை முன்னாடி அனுப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைக்கு ஒரு காலேஜ் சீட் வேணுமா, முதல்ல அப்பாவை அனுப்புங்க. ஆமென். கர்த்தாவே நீர் எழுந்தருளும், கர்த்தாவே நீர் எழுந்தருளும். நீங்க அப்படி எழுந்தருளும்னு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது யூ ஆர் ப்ரோவோக்கிங். அப்படின்னா ஆண்டவரை நீங்க என்ன பண்றீங்க? எழுப்பி விடுறீங்க. அல்லேலூயா. கர்த்தாவே எழுந்தருளும், நீர் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று கர்த்தருடைய வேதம். அப்ப ஆண்டவர் முன்னாடி உங்களுக்கு முன்னாடி போனார்னா அவர் எல்லாவற்றையும் செட் ரைட் பண்றார் உங்களுக்காக. அல்லேலூயா. அப்ப நம்ம ஜெபம்ன்றது, பெண்களுடைய ஜெபம் குடும்பத்திற்கு முக்கியமானது. அல்லேலூயா, ஆமென். என் பிள்ளைக்கு ஒரு மணமகனை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு மணமகளை பார்த்துட்டு இருக்கேன், கல்யாணத்துக்காக பிரயாசப்பட்டு இருக்கேன். எந்த சூழல் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை, அப்பா நீங்க எழுந்தருளுங்கப்பா, ஆமென், நீங்க எழுந்தருளுங்கப்பா. அப்படி நீங்க சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்காக முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. அப்படிதான் இந்த அதிகாரம் துவங்குது. கர்த்தர் எழுந்தருளுவார். அந்த வசனம் சொல்லுகிறபடி அவர் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். 2ஆம் வசனத்தை வாசிப்போம். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்கள் பறக்கடிப்பீர், மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பு அழிவார்கள். அப்படி நடக்கும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸ். ஹல்லேலூயா. நல்லா உங்களுக்கு நான் சொல்ற ரகசியத்தை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். வேத புத்தகம் முழுவதுமே எப்பெல்லாம் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும், whenever you see problems ரொம்ப அதிகமா ரைஸ் ஆகுதோ அப்ப ஆண்டவர் அந்த சீசன்ல அந்த எல்லைக்குள்ள பிரச்சனைகளை விட அதிகமான வைராக்கியமுள்ள ஒருத்தர் கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சு? இருண்ட உலகம்னு சொல்றாங்க, நம்ம தானே? அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம், ரோமர்கள் எல்லாம் யூதர்களை அடிமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. ஜனங்கள்லாம் எப்படி இருந்தாங்க? என்னதான் பெரிய வேதத்தை அறிஞ்சவர்கள் இருந்தாலும் அந்த இடத்துல என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லை. சாமுவேலின் நாட்களை வாசிக்கும் பொழுது அப்படிதானே சொல்லப்பட்டிருக்கு, பிரத்யட்சமான தரிசனம் அங்க ஒன்றும் இல்லை. ஆனா பலிகள் நடந்துட்டு இருக்கு, ஏதோ சடங்கு தான் நடந்துட்டு இருக்கு, ஏதோ நடத்தணும். அப்ப நம்ம முற்பிதாக்கள் சொன்னாங்களா அதை செய்வோம் அப்படின்ற மாதிரி செயல்பாடுகள் தான் நடந்துட்டு இருக்கே தவிர அங்க ஹெவனுக்கும் பூமிக்கும் கனெக்ஷனே இல்லை. அங்க முழு கண்ட்ரோலும் அந்த இடத்துல யார் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா அல்லேலூயா சத்துரு தான் வச்சிருக்கா. ஆனா அந்த சூழல்ல தான் வைராக்கியமுள்ள யோவான் ஸ்தானகனை கர்த்தர் எழுப்புறார். அல்லேலூயா. ஆகாப்புக்கு மனைவியாகிய எசபேல் எழும்பி அல்லேலூயா மொத்த ஜனத்தையும் வஞ்சித்து பலிபீடங்கள் எல்லாம் இடித்து போட்டு அந்த இடம் முழுசும் இருளின் ஆதிக்கம். அல்லேலூயா. தோப்பு விக்கிரகங்கள், பாகாலின் தீர்க்கதரிசிகள், இப்படி எல்லாரும் பார்த்தா அந்த இடத்த பார்த்தா எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல தான் எலியா என்கிற வைராக்கியம் உள்ளவனை கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா. எப்பவுமே சிச்சுவேஷன் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகுது, பிரச்சனை ரொம்ப பெருசாகுது அப்படின்னா அங்க அதுக்கு நடுவுல கர்த்தர் ஒருத்தரை எழுப்ப போறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா.
நியாயாதிபதிகள் மொத்தமும் இதான். எப்ப சூழ்நிலைமைகள் மோசமாகுதோ அப்ப கர்த்தர் ரட்சிக்கும்படி ஒருத்தரா எழுப்பி 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 எழுப்புவார். அப்ப ஆண்டவருக்குள்ள நான் நம்புறேன், இந்த கடைசி காலம் மோசமா தான் இருக்கு. எத்தனை பேர் ஆமா என்ன சொல்றீங்க? இந்த மோசமான கடைசி காலத்துல ஆங்காங்கே வைராக்கியமுள்ள எலியாக்கள், ஆங்காங்கே வைராக்கியமுள்ள யோவான் ஸ்தானகன்கள், ஆங்காங்கே வைராக்கியமுள்ள தெபோராட்கள், ஆங்காங்கே வைராக்கியமுள்ளவர்கள் எழும்பணும். அல்லேலூயா. அவர் அந்த ஆவியை ஊற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். அந்த அக்கினியை நமக்குள்ள வைக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். சத்தமா சொல்லுங்க, நெருப்பாய் நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஒரு வைராக்கியத்தின் ஆவியானவர் அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு ஆவியானவர் ஒருத்தரா இருந்தா கூட பரவாயில்ல ஆண்டவருக்கு. குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, இல்ல குடும்பத்துல நீங்க மட்டும்தான் ஆவிக்குரியவர்களா இருக்கிறீங்க, குடும்பத்துல நீங்க மட்டும்தான் ஜெபிக்கிறவர்களா இருக்கீங்க, நான் சொல்லுவேன் நீங்க போதும் ஆண்டவருக்கு. ஒரு எலியா போதும், ஒரு யோவான் ஸ்தானகன் போதும். கிட்டத்தட்ட இந்த வருஷம் 200 வருஷமா, எதுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியல, எத்தனை 100 வருஷமானா இருக்கட்டும். அல்லேலூயா. அந்த மொத்த இருளையும் விழுங்குகிற ஒரு யோவான் ஸ்தானகன், இத்தனை வருஷ இருளையும் இவன் ஒருத்த வந்து விழுங்குறான். அவன் வெளிச்சத்தில் அநேகர் களி கூறினர். அல்லேலூயா, அல்லேலூயா. தலைமுறை தலைமுறை சாபங்கள், தலைமுறை தலைமுறை வியாதிகள். அல்லேலூயா. தாத்தாவை போலவே புருஷன், புருஷனை போலவே பிள்ளை மூர்க்க வெறி பிடிச்சிருக்கான், குடி வெறி பிடிச்சிருக்கான். அல்லேலூயா, ஆமென். இந்த குடும்பத்துல பிள்ளை பிறக்கிறதுன்றதே கஷ்டம். அல்லேலூயா. அப்படியே இந்த குடும்பத்துல ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளை விளங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படிதான தலைமுறைகள்ல வருகிற பிரச்சனை. நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கும்? எழும்பி நீங்க நிற்கும் போது அந்த இருளை விழுங்குகிற ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ள இருந்து ஒரு அக்கினி. ராபா காஷிகா ராபா தாரா. உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்பதற்கல்ல அபிஷேகம். தலைமுறை தலைமுறையாவா, தலைச்சன் பிள்ளைகளையா, ஆண் மக்களையா, எழும்பு. உன் வெளிச்சத்தில் களி கூறணும், அநேகரை வெளிச்சத்தின் இடத்திற்கு கொண்டு வரணும். எலியாவின் ஆவியும் எலியாவின் பலமும் உள்ள யோவான் எழுப்பினது போல இருளை விழுங்கும்படி ஓடி மூளையில உட்கார்ந்து அழுகிறதுக்கு அல்ல, இல்ல இல்ல. இந்த அபிஷேகம் அதற்கு இல்ல. கர்த்தர் எழுந்தருளிட்டார், கர்த்தர் எழுந்தருளிட்டார். தெபோராள் சொல்லுகிறார், அவர் புறப்பட்டார், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அல்லேலூயா. தெபோராள் சொல்றாள் அந்த வார்த்தையை. ஆமென். அவர் புறப்பட்டுட்டாரே, நீ என்ன உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்க? அவர் புறப்பட்டுட்டார் யுத்தம் செய்வதற்கு. What are you doing here? Why are you sitting and crying? அவர் புறப்பட்டதற்கு பின்பாக நீ ஏன் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற? எழும்ப வேண்டாமா? அவர் சொல்லுகிறாரே, நான் எழுந்தருளுவேன், நான் எழுந்தருளும் பொழுது சத்துருக்களை சிதறடிப்பேன், நான் எழுந்தருளும் பொழுது புகையை போல, ஒரு புகை பறக்கிறது போல
உன் தலைமுறையை தொடர்ந்து வருகிற அந்த ஆவியை பறக்கடிக்க உருகி உருகி ஓடணும். கடினமான மலைகள், கடினமான இருதயம், கல்லு போல இருக்கிற சில மனங்கள் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம். அந்த வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 900 இருப்பு ரதங்கள், 900 இருப்பு ரதங்கள், கிட்டத்தட்ட 20 வருஷம் இவர்களை தொல்லை செய்து கொண்டிருந்த அந்த ஆவிக்கு விரோதமாக தெபோரால் எழுந்தருளும் பொழுது, ஹல்லேலூயா, ஆமென். எடுத்து வாசிப்போம் 14ஆம் வசனத்தை. 4:14 நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. அப்பொழுது தெபோரால் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் இதுவே. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா? ஹல்லேலூயா. அவர் எழுந்தருளிக்கவில்லையா? அவர் எழுந்துட்டாருங்க. ஏன் மரியாளே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற? Why are you crying? ஏன் அழுகிற? கர்த்தர் கேட்கிறார் மரியாளை பார்த்து. ரபா ஷீகாதரா. யாராவது பாத்தீங்களா? என் இயேசுவின் சரீரத்தை பாத்தீங்களா? அவ அழுகிறா. கர்த்தர் சொல்றாரு, அழுக வேண்டாம், இனி நீ அழுக வேண்டாம். நான் எழுந்தருளி இருக்கிறேன், நான் எழுந்தருளி இருக்கிறேன். கல்லறையின் கல்லை புறம்பை தள்ளி கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். அவர் சொல்றார், இனி நீ அழுகிறதற்காக உன் குரலை பயன்படுத்தாத, இனி என்னை பிரசித்தப்படுத்துவதற்காக உன் குரலை பயன்படுத்த. ஹல்லேலூயா. அழுது கொண்டு இருந்த அவளை கொண்டே கர்த்தர் அதை செஞ்சார். எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் புறப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க உட்கார்ந்து அழக்கூடாது. கர்த்தர் எழுந்தருளதுக்கு அப்புறம் நீங்க உட்கார்ந்து புலம்ப கூடாது. அவர் எழுந்தருட்டா. இதான் இந்த ஆண்டவர் உங்களுக்கு முதல்ல சொல்ற வார்த்தை. உங்களுக்காக கர்த்தர் செயல்படும்படி எழுந்திருக்கிறார். உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி கர்த்தர் எழுந்திருக்கிறார். அவர் எழுந்திருக்கிறதுனால நீங்க உட்கார்ந்து இருந்தா காரியம் நடக்காது. ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான 68. வருவோமா? கர்த்தர் புறப்பட்டார். ஹல்லேலூயா. அப்படி அவர் புறப்பட்ட பொழுது இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற முக்கியமான, அதுக்கு நடுவில் இருக்கிற நிறைய நீதிமான்களின் சந்தோஷத்தை குறித்து, அவருடைய பாடல்களை குறித்து, கர்த்தருடைய செயல்பாடுகளை குறித்து, அவர் புறப்பட்டு போகும் பொழுது நடக்கிற காரியங்களை குறித்து, ஹல்லேலூயா, நம்ம வாசிச்சாலும் அதுல உங்களுக்கு நான் காண்பிக்க போகிற ஒரு முக்கியமான வசனத்தை தான். ஆமென். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் 11ஆம் வசனம். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தி படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி. ஹல்லேலூயா. ஆண்டவர் வசனம் தந்தார் அப்படின்னா, நீங்க நம்ம வாசிச்ச 3 - 10 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா கர்த்தருடைய செயல்பாடுகளை அங்க சொல்லியிருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனா நிற்பார். திக்கற்ற பிள்ளைங்கன்னா ஃபாதர்லெஸ், தகப்பன் இல்லாதவர்களுக்கு அவர் தகப்பன். ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. ஹல்லேலூயா. அடுத்து, தனிமையான சகாய நீரே அல்லவோ, ஷாதநாதன நிற்பவரும் நீரே அல்லவோ. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை ஷகரபதரா. கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம், தீயவர் என்னை சூழும் நேரம், தூயவரே ரட்சியும்.
தூயவரே அல்லேலூயா. தனிமையா நீங்க நிக்கிறீங்கன்னா கைகளை உயர்த்தி நீங்க பாட வேண்டியது, கர்த்தாவே எழுந்தருளும். இதுதான் உங்க ஜெப பேட்டர்ன். அல்லேலூயா. உங்களை ஒதுக்கிட்டாங்க, ஒண்ணு உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைன்றதுக்காக இருக்கலாம், இல்ல உங்களுடைய பறித்துக்கிட்டு விட்டுறலாம். எது உங்களுக்கு நடந்தாலும் அவங்க கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணாது. வாக்குவாதம் நீங்க முன்னாடி போகாதீங்க, அவரை முன்னாடி அனுப்புங்க. அவரு புறப்படுற வரையும் நீங்க எழும்ப கூடாது. மோசேயுடைய ஜெபம் என்ன? நீர் போகாமல் நான் போவதில்லை. அல்லேலூயா. நீங்க டீல் பண்ணாதீங்க பிரச்சனையை, லெட் ஹிம் டீல் இட். ஏன் தெரியுமா நான் அவரை டீல் பண்ண சொல்றேன்? அவர் எதை டீல் பண்ணாலும் அது வெற்றியா தான் முடியும். அவர் தலையிட்டு தோத்ததா ஒண்ணு சரித்திரமே இல்லை. என் அப்பா தலையிட்டு தோத்த சரித்திரம் இந்த வேதத்திலும் இல்ல, இப்பயும் இல்ல. அவர் எழுந்தருளட்டும், அவரு புறப்படட்டும். அதுவரை நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அறைகள்ல உட்கார்ந்து, ராஜாமங்கள்ல எழுந்து, அதிகாலையில் எழுந்து, கரத்தை உயர்த்தி கர்த்தாவே எழுந்தருளும். கர்த்தாவே எழுந்தருளும். நீர் புறப்படுவரையும் நான் புறப்படுவதில்லை. கை தூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம், ஓ தீயவர் என்னை சூழும் நேரம், தூயவரே ரணமயத செஹோரோ, தூயவரே ரட்சியும். ஹalleluya, ஹalleluya. திக்கற்ற பிள்ளைகளுக்கு துணை அவர்தான். ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு சில விஷயங்கள் ரொம்ப பிடிக்காது. சில விஷயங்கள் அவர் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். ஆனா சில விஷயங்கள் கர்த்தருக்கு பிடிக்காது. அது ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம், கர்த்தருடைய கோபத்தை கிண்டி விடுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் பறிக்கிற, அவங்களை ஒடுக்குறது கர்த்தர் பார்த்து சும்மாவே இருக்க மாட்டார். அது ஆண்டவருக்கு சுத்தமா பிடிக்காது. அல்லேலூயா, 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 ஆமென். அந்த வசனம் அப்படிதான் சொல்லு. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் ஆதரவாளர் அவர்தான். அல்லேலூயா. தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துறார். இந்த வசனத்தை நான் வாசிச்சுட்டு நான் நினைச்சேன், யாருக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாராக்கும்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லை. உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க. ஐயோ கட்டி கொடுக்க மாட்டாரான்னு யோசிக்காதீங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தனிமையா குடும்பம் இல்லாம இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு குடும்பங்களை ஏற்படுத்துவார்னு சொல்ல. அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆண்டவர் பைபிள்ல நீங்க கண் பார்க்கிற இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் என்பது கர்த்தருடைய ராஜ்யத்தில் ரொம்ப அடிமட்டத்தில் தான் இருக்கு. ஆமென். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவப்படுத்துறது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவை. நம்பர் 1, கிங்டம் ஆஃப் காட்ல ரொம்ப முக்கியம் நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு தான். ஊழியம், மைக்கு, ஸ்டேஜ், 10,000 பேர்லாம் ஆண்டுக்கு, அதெல்லாம் ஆண்டுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. நானும் அத்தையும் அடிக்கடி பேசிப்போம். நானும் அத்தையும் நிறைய பேசுவோம் நாங்க 2 பேரும். ஆமென். அவங்க உங்க கூட பேச போறாங்க. எங்க அத்தை பத்தி நான் பேசி கேட்டிருக்கீங்க. இப்பதான் எங்க அத்தை பேச போறாங்க சாயந்தர கூட்டத்துல. அல்லேலூயா. அப்ப நானும் எங்க அத்தையும் சில விஷயங்களை பேசிக்கும் போது நாங்க அப்படி சொல்லிப்போம், பரலோகத்துல நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு. ஆமென். நிறைய பேர் சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. சாதாரணமான ஆளை கர்த்தர் கிரீடங்கள் ஆளை அலங்கரிச்சு உட்கார வைப்பாரு. ஆமென். நான் பெருசா சாதிச்சேன்னு வந்தானா, அப்பா ஓரமா போய் உட்காரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு இது முக்கியம் அல்ல. கர்த்தருடைய ராஜ்யத்தின் முதல் விஷயமே கர்த்தரோடு உள்ள உறவு. அதை கர்த்தர் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவப்படுத்துறார். ஆமென். அதான் முதல். 2வது ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துகிறது நமக்கும் சக மனிதர்களுக்கும் உள்ள உறவு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது குடும்பத்தை தொடங்கி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அப்புறம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க, அவங்க அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க, இப்படிலாம் அதெல்லாம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, சபை, அதுக்கப்புறம் சமுதாயம். இவைகள் எல்லாவற்றிற்கும் நமக்கு இருக்கிற உறவு, ரிலேஷன்ஷிப் வித் அதர் மென்.
அதர் விமென். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து கர்த்தர் வந்து 2வது இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் நீங்க கேட்குற பார்க்குற விரும்புகிற எல்லா மெட்டீரியலுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லுவேன், சமீபத்தில் அது என்னை பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப எனக்கு அது காமிச்சிட்டு இருக்காரு. சம்பாதிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம்தான். இந்த உலகத்துல வாழணும், நமக்கு பணம் தேவை. ஆனா உறவை அழிச்சிட்டு குடும்பத்தை கெடுத்துட்டு ஒரு சம்பாத்தியம் வேணாம். எத்தனை பேருக்கு புரியுது? வாழ்றதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம். வாழ்க்கையே அழிச்சிட்டு ஒரு சம்பாத்தியம் வேணான்னு நான் சொல்றேன். அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு நிறைய பேருக்குள்ள அந்த ஒரு என்ன வந்துருச்சு. ஏன் அப்படின்னா, சமுதாயத்துல அவங்களுக்கு பியர் பிரஷர். அவ ஒரு வீடை கட்டிட்டாளா, இப்ப நீயும் வீடை கட்டணும். அதுக்காக என்ன பண்ணு, போ, அதுக்காக ஏதாவது ஒண்ணு செய். ஆமென். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய கிருபையினாலும் தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின்படியும் தேவனுக்கு பயப்படுறவங்க தேடி போய் அலைஞ்சு பறிச்செல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இருங்க, எல்லாம் தேடி வரும். அல்லேலூயா. மெய்ப்பனாகிய தேவனுக்கு பின்பாக நடக்கிறவர்களுக்கு நன்மையும் கிருபையும் பின்னாடி வரும். நன்மை கிருபை, இட் வில் ஃபாலோ யூன்னு பைபிள் இங்கிலீஷ்ல சொல்லுது. அது உன்னை ஃபாலோ பண்ணும். நீங்க அதை சேஸ் பண்ண வேண்டிய ஒரே ஆள் ஆண்டவர் தான். அல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது, போய் இன்னொருத்தர் சண்டை போட்டு அதை வந்து மற்றவர்களை மனதை வேதனைப்படுத்தி அப்படி ஒரு விஷயத்தை வாங்கி நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறது ஆசீர்வாதமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டு கொடுத்துட்டு கூட கண்ணீர் விட்டுட்டு கர்த்தருக்காக இருங்க. ஆமென், அல்லேலூயா. நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். அது உங்களுக்கு சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் நீங்க நினைக்கலாம். ஆனா நான் அதை செஞ்சிருக்கேன், அதனால தைரியமா நான் சொல்லுவேன். அல்லேலூயா. லட்சங்களை விட்டு கொடுத்துட்டு கர்த்தரை பார்த்து கொள்வார்னு வானத்தை பார்த்துட்டு இறங்கி வந்தாச்சு. விட்டு கொடுத்தவங்க கெட்டு போறதுன்னு பூமியில சொல்றாங்க. ஈசாக்கு விட்டு கொடுத்து வந்தாரு, கெட்டு போனாரா? இல்லைங்க, அடுத்தடுத்த நிலைக்கு போனார். நான் சொல்றேன், இப்போ ஒருவேளை அவங்க ஏதோ உங்களை ஜெயிச்சிட்ட மாதிரி இருக்கலாம். நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா தலைமுறைகளுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாக்குவாதம் பண்ண வேண்டாம், போய் அடிச்செல்லாம் பறிக்க வேண்டாம். அல்லேலூயா. உறவு தான் முக்கியம், உறவு தான் முக்கியம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தரோடு உள்ள உறவும் சக மனிதர்களோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப முக்கியம். இந்த ரிலேஷன்ஷிப்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தரேன். உறவுகளை எப்பவுமே ஸ்ட்ராட்டஜிக்கலா தான் மெயின்டைன் பண்ணும். அல்லேலூயா. சும்மா எல்லா உறவுக்கும் எல்லா நேரமும் கிடையாது. உறவுகளை எப்பவுமே, பெண்களுக்கு தெரியாத ஒரு பெண்கள் விழுந்து போற விஷயம் என்ன தெரியுமா? நிறைய ராங் ரிலேஷன்ஷிப்பை உள்ள கொண்டு வந்துருது தான். ஆமென், ஆமென். அந்த அக்கா கிட்ட 10 நிமிஷம் தான் பேச முடியும். 11வது நிமிஷத்துல தேவையில்லாத ஏதாவது ஒரு வார்த்தை அந்த அக்கா கொண்டு வரும். அப்ப புரிஞ்சுக்கணும், இந்த அக்கா கிட்ட எத்தனை நிமிஷம் தான் பேசணும்? 11வது நிமிஷம் வரேங்க்கா, ஜெபிச்சுக்கோங்கான்னு வந்துடணும். அல்லேலூயா. ஒரு சில பேர்கிட்ட உட்கார்ந்து பேசலாம், ஏன்னா அவங்க நல்ல ஆவிக்குரிய முதிர்ச்சி உள்ளவர்களா இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி எல்லைகளை போடணும். இயேசு கிறிஸ்து எப்படி உறவுகளை வைத்தாரோ அப்படி நம்ம உறவுகளை வைக்கணும். அல்லேலூயா. அப்படி நீங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணா நிறைய பிரச்சனைல இருந்து நீங்க காப்பாற்றப்படுவீங்க. ஆமென். பார்க்குற எல்லாரையும் போய் அக்கான்றது ஒரு சில பேர் யார்கிட்டயும் நான் பேச மாட்டேன். கொஞ்சம் பரிசுத்தவான ஆயிட்டாங்கன்னா வாய்ஸ்ல பேஸ் கூடிரும். பிரைஸ் தி லார்ட், என்ன வேணும்? எனக்கு யாரோடையும் ஆவி செட் ஆகலைன்னு வாங்க. யாரோடையுமா? ஒருத்தரோட செட் ஆகலன்னா பரவாயில்ல, எனக்கு ஆவியில செட் ஆகல. ஆனா எந்த ஆவின்னு தான் நான் கேட்க மறந்துட்டேன். ஆமா, அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. எல்லாரோடையும் நீங்க இணங்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா எல்லாரையும் நேசி. அல்லேலூயா. அப்படி இங்க நம்ம வாசிச்ச இந்த வசனத்து ரொம்ப முக்கியமான வசனம், 11ஆம் வசனம். அது தமிழ்ல வாசிச்சா எனக்கு ஒரு ஷாக்கிங்கா இல்லை, ஆனா இங்கிலீஷ்ல நான் வாசிச்சதுக்கு அப்புறம் பயங்கர ஷாக்கிங். இப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் வசனத்தை தந்த உடனே அதை பிரசித்திப்படுத்துகிற கூட்டம் மிகுதி. இது தமிழ்ல எப்படி இருக்கா? ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் மிகுதின்னு இருக்கு. அல்லேலூயா. இந்த பிரசித்திப்படுத்துற வேலையை கர்த்தர் பெண்களுக்கு தான் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. அது வந்து எப்படி இருக்குன்னா, ஜெண்டரா ஃபீமேல்ன்ற ஜெண்டர் பேஸ்ல தான் அந்த வசனத்தை என்ன பண்ணிருக்காங்க, எழுதியிருக்கா. அப்பனா கர்த்தர் வசனத்தை தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் மிகுதி. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வைக்க விரும்புறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லைகளை தாண்டி வந்து கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லணும். ஆமென்.
அல்லேலூயா. இந்த வசனத்தை அதனால தான் நான் உயிர்த்தெழுதலோடு கம்பேர் பண்ணேன். ஏன்னா உயிர்த்தெழுதல்ல எத்தனையோ ஆண்கள் இருந்தாங்க, அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க, பிசாசுகளை துரத்தினவர்கள் இருந்தாங்க. ஆனா அவர்களை எல்லாம் விட்டுட்டு கர்த்தர் தம்முடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை பிரசித்திப்படுத்த ஒரு மரியாதை தான் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. தன்னுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தெரிவிக்க அந்த சமாரிய ஸ்திரியை தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க யாரு அப்படின்றது முக்கியம் இல்லை, கர்த்தருடைய வசனத்தை பிரசித்திப்படுத்துகிற பெண்களை கர்த்தர். ஏன்னா பைபிள்ல யூத கலாச்சாரத்துல இது ஒரு வழக்கம். என்னன்னா ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு, ஏன்னா இது யுத்தத்தை சம்பந்தப்படுத்துதான், யுத்தத்துக்கு ஒருத்தங்க போயிட்டு வந்து ஜெயத்தை கொண்டு வந்தாங்கன்னா இதை ஆடி பாடுறது யாரா இருப்பாங்கன்னா பெண்களா தான் இருப்பாங்க. அல்லேலூயா. இப்ப அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்ற செய்தி எப்படி உலகத்துக்கு, இப்ப நமக்கு சோசியல் மீடியா இருக்கு, ஜெயிச்சிட்டோம், எல்லாரும் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு உடனே ஒரு மெசேஜை போட்டுடலாம். அப்ப எப்படி பிரசித்திப்படுத்துறது? அதை நம்ம தான் ஜெயிச்சோம், பெலிஸ்தியர்களை தூக்கி சாப்பிட்டோம்பா அப்படின்னு சொல்றதுக்கு யாரை யூஸ் பண்றது அப்படின்னா, அதை பிரசித்திப்படுத்த பெண்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடி பாடி என்ன பண்ணுவாங்க. இது எங்க நடந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000ன்னு அடிச்சு அடிச்சு பாட பாட அந்த தாவீதினுடைய ஜெயத்தை அறிவிக்க கர்த்தர் அந்த பெண்களை பயன்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் ஜெயித்தார் என்பதை அறிவிக்க பெண்கள் இல்ல. மரணத்தை ஜெயிச்ச மன்னவர் இயேசு எனக்குள் வந்து விட்டார், சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். அல்லேலூயா. மரண செய்தியை சொல்லுவதற்கு கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கல, அவர் ஜெயித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் மேற்கொண்டார், அவர் செயல்பட்டார், அதை சொல்ற பிரசித்திப்படுத்ததான் கர்த்தருக்கு பெண்கள் தேவை. பெண்கள் புலம்புகிறதுல ரொம்ப இந்த காலத்துல ரொம்ப இதா இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் உடனே என்னத்தை கண்ட, இந்த மனுஷனை கட்டுன நாள்ல இருந்து என்னத்தை இதை சொல்றதுக்கு அவங்களுக்கு அபிஷேகம், இதை சொல்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஆமென், ஆமென். என் அப்பா உயிரோடு இருக்கிறார், பிரசித்திப்படுத்தணும். உங்களுக்கு விரோதமாய் போராட்டங்கள் வரும் பொழுது நான் சொல்றேன், இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க லைஃப் நீங்க ரொம்ப வித்தியாசமா உணர ஆரம்பிப்பேன். நீங்களே ரொம்ப வித்தியாசமா உணர, நீங்களே உங்களை பார்க்குற விதம் வித்தியாசமா. ஆமென். போராட்டங்கள் வந்த உடனே உங்களுக்கு ஒரு ரூம் இருந்துச்சுன்னா ரூமுக்குள்ள போய் கதவை அடைச்சுக்கோங்க. அல்லேலூயா. இல்லையா, ஒரு சின்ன, நான் எல்லா பெண்களுக்கும் கற்றுக் கொடுப்பேன், நீங்களும் முடிஞ்சா அவங்களால இயன்றா நீங்க அதை செய்யலாம். எல்லாருக்கும் ஒரு ஜெப பலிபீடம் வீட்டில் இருக்கணும். நல்ல பணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காருன்னா பிரேயர் ரூம் கட்டுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், கழுத்துல காதுல இருக்கிறத விட ஜெப அறை கட்டுங்க. இது கூட எங்கேயாவது அடகு கடைக்கு போயிடும். அந்த ஜெபத்தெல்லாம் எவனும் திருடவே முடியாது. அல்லேலூயா. யாராலும் பறிக்க முடியாது. ஆமென். என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிற சிஸ்டர் அப்படின்னு நான் சொன்னா, பரவாயில்லக்கா, ஜபத்தை சேர்த்து வைங்கக்கா, அங்கு பூச்சி அரிப்பதும் இல்லை, அங்க திருடர்கள் கண்ணு விட்டு திருடுவதும் இல்லை. அப்படி பரலோகத்துல உங்க பொக்கிஷத்தை நீங்க சேர்த்து வைக்கலாம். முதல்ல இயன்றவர்கள் ஜப அறை கட்டுங்க. முடியலையா, கடன் வாங்கி கட்டக்கூடாது. யாருங்க பிரின்சிஸ்டர் தான் சொன்னாங்க, ஐயா போய் வாங்கிட்டு வாங்க, கடன் வாங்கி யாரும் கட்டக்கூடாது. இருக்கிறவங்க கட்டுங்க, இல்லாதவங்க நான் என்னக்கா பண்ணட்டும். நான் செஞ்சது அதுதான். இந்த பெட்டுக்கும் இந்த பெட்டுக்கும் இடையில இந்த ஸ்பீக்கர் அளவுக்கு தான் வித்தியாசம் எங்க ஹாஸ்டல். அதான் என் ஜப பலிபீடம். அல்லேலூயா. அங்க பிளாஸ்டிக்ல என்னால இயன்ற ஒரு ஸ்டாண்டை வாங்கி வச்சேன். ஏன்னா அப்பதான் வேலைக்கு போயிருக்கேன். அதுல ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு சில பெண்கள் பென் போட்டு வச்சிருப்பேன். ஒரு இங்கிலீஷ் பைபிள், ஒரு தமிழ் பைபிள், ஒரு நோட்டு வச்சிருப்பேன் உள்ள. அங்க நான் ஜெபிக்கிறதுக்காகவே ஒரு பெட்ஷீட், ஒரு அழகான பெட்ஷீட்டை ஜெபத்துக்காக மட்டும் எடுத்து வச்சிருப்பேன். அதை அப்படியே சுருட்டி வச்சிருப்பேன். முக்காடுக்கு இப்ப நான் இதை இங்க எல்லாருக்கும் முன்னாடி போடுறேன். இப்ப என் ரூம்ல போய் பாத்தீங்கன்னா இப்ப அங்க பெட்ல ஒரு ஸ்கார்ஃப் இருக்கும். அந்த ஸ்கார்ஃப் என் பர்சனல் பிரேயர் ஸ்கார்ஃப். அதை நான் பர்சனலா ஜெபிக்கும் போது அங்க அதை வச்சிருப்பேன். அதை அப்படியே வச்சிருப்பேன். இப்படி நான் படுத்து டயர்டா படுத்தா கூட அந்த இடத்த பார்க்கும்போது அப்படியே அந்த இடம் ஜெபி வா, ஏன் படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு கூப்பிடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆமென். அல்லேலூயா.
அப்படி உங்களுக்கு ஒரு இடம் இருக்கணும். நீங்க தேவனை சந்திக்கிற இடம், கர்த்தர் உங்களை சந்திக்கிற ஒரு இடம். அங்க போனாதான் கர்த்தர் சந்திப்பாரா அப்படி நான் சொல்ல. எங்க இருந்து நீங்க கூப்பிட்டாலும் கர்த்தர் உங்களை சந்திப்பார். I mean, I am not bringing some tradition, but I am bringing some discipline. Hallelujah. ஏதோ ட்ரெடிஷனா ஒன்னு செய்யுங்க நான் சொல்லி தரல, ஒரு ஒழுக்கத்தை. Hallelujah. ஆமென். எங்க வேணாலும் சாப்பிடலாம் இல்ல, டாய்லெட்ல போய் சாப்பிட மாட்டோம் இல்ல, சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைனிங் டேபிள் வச்சிருக்கோம். ஏன்னா அங்க சாப்பிட்டாலும் சாப்பாடு உள்ள போகும், ஆனா அது ஒரு ஒழுக்கம். இங்கதான் இதை செய்யும், இங்கதான் இதை செய்யும். அந்த மாதிரி ஜெபத்துக்கு நீங்க ஒரு பேட்டர்ன் வைக்கணும். அப்போ உங்களை போராட்டங்கள் வந்து தாக்கும் பொழுது, ஹல்லேலூயா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, குழப்பங்கள் என்னை குழப்பும் போது ஒரு குழந்தை போல நானும் முன் வருவேன். இதை நான் சும்மா ஒரு பிரேயர் பலிபீடமா வச்சுக்கலாம். ஆமென். குழப்பங்கள் சொல்லுங்க என் கூட சேர்ந்து, என்னை குழப்பும் போது ஒரு குழந்தை போல நானும் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது யூதராஜ சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். கைகளை உயர்த்தி, தூக்கி சுமப்பீரே வாழ்நாள். பாதியில் கைவிட்டு ஓட என் அப்பாக்கு தெரியாது. தூக்கி தோல்ல வச்சார்னா உங்களை சுமப்பார், ஏந்துவார், தாங்குவார், தப்புவிப்பார். நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா. உங்களை நோக்கி போராட்டங்கள் கெர்ச்சிக்கும் போது ஓடி அந்த மனுஷருக்கு போன் பண்ணக்கூடாது, எந்த அக்கா கிட்டயும் பேசக்கூடாது. அதெல்லாம் முதல்ல நிறுத்துங்க இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. அப்படி நீங்க மனுஷரிடத்துல பேசும் பொழுது தவறான வார்த்தைகள் வரும். எமோஷனலி நீங்க பேசும்போது, ஆமா தானே, ஒருத்தங்க நார்மலா இருக்கும் போது பேசுறதுக்கும் எமோஷனலா இருக்கும் போது பேசும்போது வார்த்தையை விட்டுருவோம். ஹல்லேலூயா. ஒண்ணு அது தேவனுக்கு வருத்தத்தை உண்டாக்கிரும், இல்லைன்னா மனுஷங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கு. அப்ப அந்த மாதிரி சூழல்கள் உங்களை தாக்கும் பொழுது உடனே ஓடி போய் அந்த பெட்ஷீட்டை உருட்டி அது மேல முழங்கால் பண்ணிட்டு ஸ்கார்ஃப் எடுத்து தலையில உடனே போட்டு தேவ சமூகத்துல கைகளை உயர்த்தி அப்படியே உங்க மனதுல வர்ற பாட்டை பாடுங்க. பாட்டு வரல, வார்த்தை வரல, கண்ணீர் தான் வருதா, தலைய போய் வச்சிருங்க அப்படியே கீழே. அது எலியா ஜெபிச்ச மாதிரி அப்படியே வைத்து கண்ணீர் அப்படியே விடுங்க, கொட்டுங்க. அந்த கண்ணீரை கர்த்தருடைய பாதத்துல கொட்டி முடிச்சு கைகளை உயர்த்தி கர்த்தருடைய வசனத்தை பிரசித்திப்படுத்தணுமே தவிர பிரச்சனைகளை பிரசித்திப்படுத்த கூடாது. அந்த அக்கா சொன்னதை கேட்டு அந்த வார்த்தையை நீங்க பிரசித்திப்படுத்த கூடாது. கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் அநேகர். கர்த்தர் ஜெயித்தார், கர்த்தர் உயிர் தெழுந்தார், என் அப்பா எழுந்தருளினார், என் கர்த்தர் புறப்பட்டார் என்று பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் தேவை. கர்த்தர் புறப்படவில்லையா என்று சொன்ன தெபோரால் தேவை. என் இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொன்ன மரியாள் தேவை. நாம் காத்திருந்தோமே, அந்த இரட்சகராகிய இயேசு வந்து விட்டார் என்று சொல்லுகிற சமாரிய ஸ்திரீ தேவை. புலம்புகிற நாவே, புலம்புகிற நாவே, பிரசித்திப்படுத்த கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தருடைய சுவிசேஷ பணிக்காய் கர்த்தர் உன்னை அழைக்கிறார். அவர் ஜெயித்தார் என்பதை சொல்ல உன்னை அழைக்கிறார். பாராக்கே பாராக்கே, அவர் புறப்பட்டார் என்று சொல்ல உன்னை அழைக்கிறார். சமாரியாவுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க உன்னை அவர் அழைக்கிறார். அப்போஸ்தலர்
வசனத்தை பிரசித்திப்படுத்த பெண்ணே, உன்னை அவர் அழைக்கிறார். வா, கர்த்தருடைய வசனத்தை உன் இருதயத்தில் வைத்து, தேவனுடைய வெளிப்பாடுகளை உன் மனதில் வைத்து, உன்னை தீர்க்கதரிசியாக்க, உன்மேல் ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகத்தை என் அப்பா இன்றைக்கு இறக்குகிறார். நடந்த பழைய காரியங்களை பேச அல்ல, நடக்க போகிறவைகளை முன்னறிவிக்க. தோற்ற செய்தியை சொல்ல அல்ல. தாவீது கொன்றது 10,000, தாவீது கொன்றது 10,000 என்று பாட. மிரியமே பாடு, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். என் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். இந்த பாடல்களை உங்க நாவல வைக்கணும் அப்ப நினைக்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் கடந்து வந்த உடனே மிரியாம் பாட ஆரம்பிக்கிறார். ரீபா பாபாஷி, கர்த்தருடைய செயல்களை பிரசித்தப்படுத்துகிற பெண்கள் கர்த்தருக்கு தேவை. பிரச்சனையே பேசுற பெண்கள் தான் இந்த சமுதாயத்துல கூடி இருக்காங்க. ஒரு பிரச்சனையை குறிச்சு உட்கார்ந்து 4 பெண்கள் சேர்ந்தா அந்த பிரச்சனையை குறிச்சு, அந்த பிரச்சனை செஞ்ச மனுஷர்களை குறிச்சு, அவங்க தலைமுறையை குறிச்சு, அவங்க அப்பாவை குறிச்சு என்ன கொச்சையான வார்த்தைகள் பிரசித்திப்படுத்த கர்த்தர் இந்த வேதாகமத்தில் பெண்களை அல்லவோ தெரிந்து கொண்டார். பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் அல்ல இன்றைக்கு மூளையில உட்கார்ந்து ரிகபா ஷிகபதரா நடந்தவைகளை சொல்லுவதற்கல்ல, நிகழ்கிறவைகளை. முதல்ல நம்ம பிரசித்திப்படுத்த வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் செய்தவைகளை. கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம்ம அப்பா ஜெயிச்சவருங்க. அல்லேலூயா. உங்களை குழப்பங்கள் தாக்கும் போது நீங்க என்ன சொல்லணும்? எல்லாரும் உங்க வீட்டுல இருக்கிற மொத்த பேரும் சொல்லட்டும், எப்படி நடக்கும், எப்படி ஆகும், அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லட்டும். ஆனா நீங்க சொல்லணும், இல்ல கர்த்தர் செய்வார், என் ஆண்டவர் பெரியவர், என் ஆண்டவர் பெரியவர், அவர் அற்புதங்களை நீங்க சொல்லணும். அப்ப பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் கர்த்தருக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வேத புத்தகத்துல ஒரு பெண் இருக்காங்க, ராகாப். அந்த பெண் பேர், அந்த அம்மா ஒரு வேசின்னு பைபிள்ல போட்டிருக்கு. அந்த அம்மா ஒரு சாட்சியை சொல்றாங்க. இந்த வேவுக்காரர்களை யோசுவா அனுப்பினதற்கு அப்புறம் இந்த வேவுக்காரர்களிடத்துல அந்த ராகாப் சொன்ன சாட்சி என்னன்னா, உங்க தேவனை குறிச்சு நாங்க கேள்விப்பட்டோம். அதை கேள்விப்பட்ட பொழுது இந்த எரிகோவில் இருக்கிற எல்லாருடைய இருதயங்களும் கரைந்து போயிடுச்சு. அல்லேலூயா. என்ன கேள்விப்பட்டீங்க ராகாப் அப்படின்னா, செங்கடல் பிளந்துச்சாமே. அல்லேலூயா. நீங்க நடந்து வந்தீங்களாமே, உங்களை துரத்தி வந்த எகிப்தியர்கள் அதே செங்கடல் அழிஞ்சாங்களாமே, பிரபலமான ராஜாக்களை உங்களுடைய தேவன் அழிச்சாராமே. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய செயல்பாடுகளை நீங்க பிரசித்திப்படுத்தும் பொழுது சத்துருவின் இருதயம் கரைந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அமிழ்த்திட்டார். தேவஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அமிழ்த்திட்டார். தேவஜனமான நம்மையோ தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். நாள் முழுதும் உம்மை ஆராதிப்போம், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்போம். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்போம். அல்லேலூயா, ஆமென், ஆமென். உங்க குடும்பத்துல யார் கர்த்தர் செஞ்சதை மறந்தாலும் நீங்க மறக்கவே கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு போக சொன்னேனே, தேவ சமூகத்துக்கு நீங்க போய்
அந்த பிரச்சனைகளை நீங்க கர்த்தருக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, ஆமென், ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? அந்த அக்கா என்ன அப்படி பேசுறாங்க, அவங்க என்ன இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, ஆனா நான் அப்படி செய்யலன்னு உங்களுக்கு தெரியும் இல்லப்பா. சொல்லுங்க, கவலை இல்லை, கஷ்டம் இல்லை, பரவாயில்ல, சொல்லலாம் அப்பா கிட்ட. ஆனா அந்த விளக்க உரை ஆண்டவருக்கு தேவையில்லை. அந்த அக்கா என்னத்தை மனசுல நினைச்சு பேசுனது கூட உங்களுக்கு தெரியாது. அந்த அக்கா கிட்ட சொன்னதான் உங்க காதல் விழுந்துச்சு. அந்த அக்கா சொல்லாம இன்னும் எத்தனை பேர்கிட்ட சொல்லிருக்கு உங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. அந்த விளக்க உரையெல்லாம் அப்பாவுக்கு தேவையில்லை. அப்பாவுக்கு உங்களை விட நல்லா தெரியும். ஒரு மனுஷனுடைய இருதயத்து நினைவுகளை தூரத்திலிருந்தே அறிவார். பக்கத்துல கூட அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒருத்தன் உட்கார்றதையும் ஒருத்தர் எழுதுறதையும் கர்த்தர் அறிவார். ஏன் உட்கார்றாங்க, ஏன் எழுதுறாங்க, எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். அப்ப நான் என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல போய் இதுவரைக்கும் கர்த்தர் செய்தவைகளை பாடணும். அல்லேலூயா, ஆமென். இதுவரைக்கும் என்ன நடத்தி வந்தீங்களே, இதை நீங்க செய்யாம இருப்பீங்களா? இதுவரைக்கும் என்ன சுமந்து வந்தீங்களே, என்ன கைவிட்டுருவீங்களா? நீங்க சொல்லுங்க. ஏன்னா நீங்க அப்படி சொல்லும் பொழுது உங்கள் கர்த்தர் செயல்பாடுகளை பிரசித்திப்படுத்தும் பொழுது சத்துருவின் இருதயம் கரைந்து போகும். மலைகள் பர்வதங்களை போல உருகும்னா அது மெழுகு போல உருகும். ஆனா அதை எப்படி பிரசித்தப்படுத்துகிற பெண்கள் உங்க உதடுகள் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்க பிள்ளை நீங்க நினைச்ச மாதிரி இல்ல. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைய தந்ததே நீங்க தானப்பா. அல்லேலூயா. இவ்வளவு தூரம் படிக்க வச்சது நீங்க தானப்பா. இப்ப அவன் ஒருவேளை வழி தப்பிருக்கலாம், ஆனா அவனை திருப்பக்கூடியவர் நீர் ஒருவர் தானப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லணும், கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் அநேகர். இன்னைக்கு ஆண்டவர் தேடுறது மிரியாம போல பெண்களை, சமாரிய ஸ்திரியை போல பெண்களை, மகதலேனா மரியாளை போல பெண்களை கர்த்தர் தேடுறார். ஆமென். நீங்க ஆல்ரெடி ஆண்டவர் செய்தவைகளை முதலாவது பிரசித்தப்படுத்தணும். அல்லேலூயா. இரண்டாவது, அதான் ப்ராஃபெட்டிக்கல் அனாயிண்டிங். இன்னைக்கு பெண்களுக்கு அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள்னு பைபிள் சொல்லி. சில விஷயங்கள் தானா நம்ம கிட்ட வந்துரும். ஆனா சில விஷயங்களை நம்ம தான் தேடி போகணும். முதல்ல எலியாவின் மேல சால்வை விழுந்தது எப்படின்னா, எலிசாவின் மேல எலியா தேடி வந்து எலிசாவின் மேல தன்னுடைய சால்வையை போட்டார். அப்படிதானே பைபிள்ல வாசிக்கிறோம். அல்லேலூயா. 12 ஏற்பூட்டி உழுது கொண்டிருந்த எலிசாவை தேடி வந்து எலியா சால்வைய அவர் பாட்டுக்கு இருந்தாரு, அது தானா வந்துச்சு. ஆனா இரண்டாவது முறை எலிசா எலியாவை தொடர்ந்து 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 போறார். அல்லேலூயா. செகண்ட் டைம் அது காலிங் மேண்டில். அந்த மேண்டில், அந்த சால்வை எப்படின்னா காலிங், அழைப்பை நீங்க தேட தேவையில்ல, கர்த்தர் உங்களை அழைப்பார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. அப்படிதானே? நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நம்மெல்லாம் எப்படி இருந்த ஆளுங்க, எங்க இருந்த ஆளுங்க, நம்மெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? தேடி வந்து சால்வைய போட்டாரு. வா நீ என்னுடையவன், வா நீ என்னுடையவன். அல்லேலூயா. அது அழைப்பு, தேடி வந்தது. ஆமென். அது அன்பு, தேடி வந்துச்சு. ஆமென். ஆனா சில விஷயங்களை நம்ம தான் நாடணும்னு பைபிள் சேஸ் பண்ணும். அப்படி ஒரு விஷயம் பெண்களுக்கு நான் சொல்லுவேன். ஆஃப்டர்நூன் கவுன்சிலிங் செஷன் இருக்கும்போது அதை பேசுவேன். ஆனா இப்ப அது உங்களுக்கு சொல்றேன். ஞானத்தை நம்ம தேடி வாங்கணும், கர்த்தரத்துல கேட்கணும். அல்லேலூயா. பெண்கள், ஏன்னா பெண்கள்னாலே பைபிள்ல புத்தி ஞானம் இதெல்லாம் பெண்கள் கிட்ட எப்பவுமே நீங்க பெண்களை பார்த்தீங்கன்னா அந்த வசனம் அதோடு இணைந்து வரும். புத்தி உள்ள ஸ்திரீ, ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகி, இப்படிலாம் பைபிள்ல ஃபிட் பண்ணுது. பெண்களுக்கும் ஞானத்துக்கும் புத்திக்கும் ரொம்ப தேவை. ஒரு பெண்ணால வெறும் சம்பாதிக்கிற பெண், வெறும் நல்ல சமைக்கிற பெண், வெறும் வீட்டை நல்லா சுத்தமா வச்சுக்கிற பெண்ணால மட்டும் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியாது. அதெல்லாம் செய்யலாம், அது உலகத்துக்கு, இம்மைக்குரிய இந்த பூமிக்கு. ஆனா ஒரு பெண் ஆவிக்குரிய ரீதியில எக்ஸலண்டா இருக்கணும்னு நினைச்சா அந்த பெண் கேட்டு வாங்க வேண்டிய விஷயம் ஞானம், புத்தி, அறிவு, அண்டர்ஸ்டாண்டிங். இது எல்லாம் பெண்கள் ஜெபத்துல கேட்கணும்.
அல்லேலூயா. எப்பவுமே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது நல்ல விஷயம், கண்டிப்பா ஜெபிங்க, எல்லாருக்காக ஜெபிங்க, தேசத்துக்காக ஜெபிங்க. ஆனா டெஃபினெட்லி உங்களுக்காகவும் நீங்க ஜெபிக்கணும். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு பொறுமையை தாங்க, எனக்கு அன்பு தாங்க, எனக்கு கீழ்ப்படிதலை தாங்க, அல்லேலூயா. உம்மை அதிகமா நேசிக்க கிருபை தாங்க, அல்லேலூயா. என் பிள்ளைகளை சரியா வளர்க்க எனக்கு கிருபைகளை தாங்க, வர்ற மருமகளை சரியா நடத்த எனக்கு கிருபைகளை தாங்க, நான் போற வீட்டுல மாமியார் மாமனார அனுசரிச்சு நடக்க எனக்கு கிருபைகளை தாங்க, அவங்க உடன் பிறந்தவர்களுக்கு அன்பா இருக்க கிருபை தாங்க, என் அக்கா தங்கச்சியை நேசிக்கிற மாதிரி என் புருஷனுடைய அக்கா தங்கச்சியை நேசிக்க எனக்கு கிருபை தாங்க. கேட்டு வாங்கணும், இதெல்லாம் தானா வராது. அல்லேலூயா. அப்படியெல்லாம் மாமியை அம்மாவா பாக்குறதெல்லாம் தானா வராது. அல்லேலூயா. மருமகளை மகளா பாக்குறதெல்லாம் தானா வராது. புருஷனுடைய உடன் பிறந்தவர்கள் நம்முடைய உடன் பிறந்தவர்களை போல பார்க்கறதெல்லாம் தானா வராது. இட்ஸ் நாட் நேச்சுரல். இந்த நேச்சுரலான இந்த மண்ணான மாம்சத்துக்கு இதெல்லாம் தானா வராது. அப்ப அதெல்லாம் நம்ம கேட்டு வாங்கணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அது போல ஒன்றுதான் தீர்க்க தரிசன அபிஷேகம், தீர்க்க தரிசன வரம். கேட்டு வாங்கணும். பிரசித்தி படுத்தணும்னா தெரிஞ்சாதானே பிரசித்தி படுத்த முடியும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் தருகிற வசனத்தை வாங்க பிரசித்திப்படுத்த தீர்க்க தரிசன அபிஷேகம். அல்லேலூயா. ஏன்னா நான் பார்க்குறேன் நிறைய குடும்பங்கள் என்னன்னா, ஒரு தவறான காலேஜில் போய் சேர்த்துறது, இல்லை ஒரு தவறான மனுஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. அல்லேலூயா. தேவ சித்தம் இல்லாத இடத்துல நம்மள பிள்ளைகளை விட்டுறது, அதுக்கப்புறம் அதனால ஏற்படுற தாக்கத்தை சமாளிக்கிறது. அல்லேலூயா. இதுவே கிறிஸ்தவ குடும்பங்கள்ல வழக்கமாயிருச்சு. ஏதாவது ஒரு பிரச்சனை போய் சிக்கிட்டு, சிஸ்டர் சிக்கிட்டேன் சிஸ்டர், எப்படி வெளியே வருது சிஸ்டர், அதுக்காக ஃபாஸ்டிங், அதுக்காக போராட்டம், அப்படியே நம்ம லைஃப் போயிட்டு இருக்கு. இது இந்த லைஃப் கர்த்தர் கிறிஸ்தவர்களுக்கு முன் குறிச்ச வாழ்க்கை இது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தர் முன் குறிச்ச வாழ்க்கை என்னன்னா, தெளிவாய் கர்த்தர் முன்னே போவாரு, அழகா நீங்க பின்னாடி போலாம். அப்ப நிறைய பேருக்கு என்னன்னா, தேவ சித்தம் செய்யணும்ன்ற ஆசை இருக்கு, ஆனா தேவ சித்தம் என்னன்னு அறிகிற. அல்லேலூயா, ஆமென். என்னோட பாஸ்டர் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்வார், ஆசைப்பட்ட மட்டும் பத்தாது, அர்ப்பணிக்கணும்னு வர. அல்லேலூயா. ஆசை இருக்கு நம்ம கிட்ட, அர்ப்பணிப்பு தான் நம்ம கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அல்லேலூயா, ஆமென். அப்ப தேவன் நம்ம இடத்துல விரும்புறது ஒரு பிரசித்தப்படுத்துகிற பெண்களா இருக்கணும்னா, பாருங்க, தெபோரால் ஆவிக்குரிய மண்டலத்துல நடக்கிற விஷயத்த, ஏதோ கர்த்தர் ஒன்னும் ஒரு மனுஷன் மாதிரி எழுந்தெல்லாம் புறப்படல, அது ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல நடக்குது. அவ அழகா சொல்றா, கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா? அல்லேலூயா. ஒரு எப்பவுமே சொல்றேன், எது மாம்சத்தினுடைய ரெல்ம்க்கு வந்தாலும் அது முதல்ல ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இருந்துட்டு தான் வரும். அல்லேலூயா. அப்ப சரியான அபிஷேகம் பெற்றவர்கள் அது மாம்சத்துல நம்மள தாக்குற வெயிட் பண்ண மாட்டாங்க, அங்கேயே டீல் பண்ணி அதை முடிச்சிருவாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அல்லேலூயா, ஆமென். அந்த பிரச்சனை நம்ம வீட்டுக்கு அது நம்மளை தாக்கி அதுக்கப்புறம் நம்ம உடைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு உபவாசம் போட்டு எழும்புறதெல்லாம் இல்லை. அது அங்க வரும்போதே இங்க உணர்வு வந்துடும், இல்ல சம்திங் இஸ் ராங். 3 மணிக்கு கர்த்தர் எழுப்புறாரு, 3:30 மணிக்கு முழங்கால் படியிட சொல்றாரு, ராஜாமத்துல திடீர்னு 1 மணிக்கு கண்ணு முழிக்கிறோம், கர்த்தர் சொல்றாரு, எலும்பு எலும்பு ஜெபி, எலும்பு ஜெபி. அல்லேலூயா. மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய், பகலில் பறக்கும் அம்பு, இதெல்லாம் நீங்க கண்ணில் பார்க்க முடியுமா? யாராவது பார்த்திருக்கீங்களா? பகல்ல அம்பு பறந்துட்டு இருந்தது யாராவது பார்த்திருக்கீங்களா? இந்த கொள்ளை நோய் நடந்திருக்கிறத பார்த்தீங்களா? ஆனா பைபிள் சொல்லுது அப்படி ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. அப்ப இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கணும். இந்த ஆவிக்குரிய விஷயங்கள் கண்ணுகளுக்கு தெரியாது, அது கொள்ளை நோயா நம்ம வீட்டை தாக்கிறதுக்கு முன்னாடியே அது அங்கேயே எலும்பி நின்று கைகளை உயர்த்தி நடந்து நடந்து அந்நிய பாஷைகள்ல பேசி, ஆண்டவரே வாட் இஸ் அட்டாக், என்ன பிசாசு பண்றான், நைட்டு நீங்க தூங்கும் போது அவன் களைய விதைக்கிறான். கர்த்தர் எழுப்பி விட்டு களைய விதைக்கிறான். எலும்பு எலும்பு, அது முளைச்சு அது பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு முன்னாடியே அவன் விதைக்கும் போதே அவன் கையை வெட்டு. எலும்பு. அப்படி கர்த்தர் உங்க மேல அந்த ப்ராஃபெட்டிக்கல் அபிஷேகம்
வரும் காரியங்களை கண்டு மகிழ்கிற 31ஆம் அதிகாரத்தின் ஸ்திரீ. வருகிற காரியத்தை பார்க்கிற ஒரு எபிலிட்டியை கர்த்தர் கொடுக்கும். பைபிள்ல நிறைய தீர்க்கதரிசிகள் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? சொல்லுங்க, எனக்கு வசனம் தாங்கப்பா, நான் பிரசித்திப்படுத்துறேன். எத்தனை பேர் இந்த ஜெபத்தை செய்வீங்க? கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் அநேகர். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் அதை பிரசித்தப்படுத்தும் பொழுதுதான் அந்த வார்த்தை முடியும் போது சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தாலும் கிடக்கிறவர்களா இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புராசரங்கள் போலவும் பசும் பொன் நிறமாக, எஸ், இறகுகளின் சாயலாக. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இந்த பைபிள் சொல்லுது அடுப்பின் அடியில் இருந்தாலும்ன்ற வார்த்தை ஆக்சுவலி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்க மேய்ப்பன் ஒரு மந்தையின் நடுவில் இருந்தாலும், அதான் அதுக்கான அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். அப்படின்னா என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, நீங்க எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் உங்களை மறுரூபமாக்கி மகிமையாக்கி நிறுத்த கர்த்தரால முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த வார்த்தைகளை? யாரா நீங்க இருந்தாலும், எங்க இருந்தாலும், அதான் ஆண்டவர் சொல்றார். அந்த வார்த்தை என்ன சொல்லிருக்குன்னா, நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், நீங்க எந்த குடும்பத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும், எந்த எல்லையில் இருக்கிறவர்களா இருந்தாலும், நீங்க எவர்களா இருந்தாலும், உங்களை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டக்கூடிய ஒருவர் இன்றைக்கு எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன், அப்படிப்பட்ட கர்த்தர் தான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன். 12ஆம் வசனத்தை ஒரு தடவை வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள், வீட்டிலிருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டார். அல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளும் பொழுது என்ன நடக்குதுன்னா, சேனைகளின் ராஜாக்கள்னா தேவன் ஆப்போசிட் கர்த்தருக்கு எதிராக வந்த ராஜாக்கள் ஓடுறாங்க. அவங்க ஓடுறாங்க. பொதுவாகவே ஒரு யுத்தத்துல ஜெயம் வந்துருச்சுன்னா அதை பங்கிடுறது யார்? அந்த யுத்தத்துல ஜெயித்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. எத்தனை பேருக்கு தெரியும்? பாட்டு பாடியே என்ன பண்ணாங்க? யுத்தத்துல ஜெயிச்சாங்க. ஜெயிச்சு முடிச்ச உடனே பெராக்கான்ற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. அங்க என்ன இருந்துச்சு? கொள்ளை அடித்தார்கள். அப்ப பொதுவாகவே கொள்ளை அடித்து அதை பங்கிடுகிறவர்கள் யாரா இருப்பாங்கன்னா சோல்ஜர்ஸா தான் இருப்பாங்க. ஆனா இங்க சொல்லுது பைபிள், இங்க என்ன சொல்லுது அதிகாரத்துலனா, வீட்டில் இருந்த பெண் ஸ்திரீ கொள்ளை பொருளை பங்கிடுவாள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ரொம்ப அற்புதமான மீனிங். அல்லேலூயா. யுத்தத்துக்கு போகாமையே, யுத்த களத்துல நிக்காமையே, உங்க அப்பா உங்களுக்காக எழுந்தருளி போய் ஜெயத்தை பெற்று உங்க வேலை கொள்ளை அடித்ததை பங்கிடுறது மட்டும்தான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நீங்க பிரசித்தி படுத்தினா போதும். ஏன்னா 11ஆம் வசனம் சொல்லுது பிரசித்தி படுத்தணும். பிரசித்தி படுத்துற பெண்கள் தான் பங்கிட முடியும். அல்லேலூயா. நீங்க பிரசித்தி படுத்த யுத்தங்கள் நடக்க ஆரம்பிச்சிருது, ஜெயம் கிடைச்சிருது. அப்ப நீங்க பிரசித்தி படுத்தி முடிச்சிட்டீங்கன்னா நீங்க செய்ய போறது என்ன தெரியுமா? ஒண்ணும் இல்லை, உட்கார்ந்து கர்த்தர் உங்களுக்கு தர நன்மைகளை பங்கிட்டு, கொள்ளைகளை பங்கிட்டு. இதுக்கு நிறைய வசனம் எடுத்துட்டு வந்தேன். ஆனா இங்க பாருங்க, எனக்கு அதுக்கே டைம் பத்தல. அல்லேலூயா. இந்த அதிகாரத்துக்கு ஒப்புமையா நிறைய கொள்ளையிடுதல். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் உடைமைகளை கொள்ளையிட முடியும். இன்னைக்கு ஆண்டு உங்களுக்காக என்ன செய்ய போறா தெரியுமா? பலவானை கட்ட போகிறார். உங்க சார்பில் அவர் உங்களுக்கு முன்பாக எழுந்தருளி, பூமியின் ராஜாக்கள் உங்களுக்கு விரோதமா எழும்புனா கூட என் ராஜாதி ராஜா உங்களுக்காக ஜெயத்தை வாங்கி தரும். நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், பிரசித்திப்படுத்தணும். அவருடைய வசனத்தை பிரசித்திப்படுத்தணும். எதிர்மறையா பேசக்கூடாது. கர்த்தர் இந்த வசனத்தை வாய்கள்ல போட்டு அந்த வார்த்தைகளை அறிவிக்கணும். கர்த்தருடைய வேதம் இப்படி சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் இது அதை செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இன்றைக்கு கர்த்தர் ஊற்ற விரும்புறார். அந்த அபிஷேகம் எப்படி இருக்குன்னா, நடந்து முடிஞ்ச காரியத்தையே 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அவன் என்ன இப்படி பேசிட்டான், என் மருமக இப்படி என்ன சொல்லிட்டா, என் மாமியார் எனக்கு இதை பண்ணிட்டாங்க, இதையே பேசுறது இல்ல பெண்களுக்கு கிடைச்சது. கர்த்தர் பெண்களை எதிர்பார்க்கிறது கர்த்தருடைய வசனங்களை பிரசித்திப்படுத்த, அவருடைய உயிர்த்தெழுதலை பிரசித்திப்படுத்த, அவர் ஜெயித்தார் என்பதை பிரசித்திப்படுத்த, அவர் ராஜாக்களை துரத்தினார் என்பதை பிரசித்திப்படுத்த, அவர் சத்துருவை முறியடித்தார் என்பதை பிரசித்திப்படுத்த. அப்படி பிரசித்திப்படுத்துகிற பெண்கள் அவர்கள் கொள்ளையிட்டு பங்கிடுவார்கள்.
அவங்க பங்கிடுவார். நீங்க தேடி, நான் எப்பயும் சொல்றேன், நீங்க தேடி ஓடி அலைய வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்திப்படுத்திட்டே இருங்க. கர்த்தர் உங்க கைக்கு வந்து கொடுப்பாரு. உங்க வேலை ஜஸ்ட் அதை பிரிச்சு பிரிச்சு கொடுக்க வேண்டியதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அடுப்பின் அடியில் இருந்தாலும் பிரசித்திப்படுத்துங்க. அல்லேலூயா. எங்க இருந்தாலும் நீங்க பிரசித்திப்படுத்துங்க. அப்போ உங்க வாழ்க்கை கனத்துக்குரிய வாழ்க்கை, ஏன்னா கோல்ட் அண்ட் சில்வர் கனத்துக்குரிய வாழ்க்கையாய், மேன்மையுள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவார். அப்ப இன்னைக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கணும். தீத்து புத்தகத்தை நீங்க வீட்டுல போய் வாசிக்கணும். தீத்தின் புத்தகத்துல பாலிய ஸ்திரீ, அதாவது யங் விமென்ஸ் எப்படி இருக்கணும், வயதான ஸ்திரீகள் எப்படி இருக்கணும்னு அங்க தீத்துல சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமா இந்த இடத்துல இருக்கிற இளம் ஸ்திரீகள் அதை வாசிக்கணும். வயது முதிர்ந்த ஸ்திரீகள் நிச்சயமா வாசிக்கணும். அந்த வார்த்தைகளை உங்க பக்கத்துல வச்சு, இப்படி நான் இருக்கேனா, இப்படி நான் இருக்கேனா அப்படின்னு நீங்க உங்களை பரிசோதனை பண்ணணும். ஹல்லேலூயா. ஏன்னா அதை எடுத்து எனக்கு டைம் இல்லாததுனால நான் I just wanted to go to prayer. நிச்சயம் இந்த அதிகாரத்தில் இருக்கிற அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பெரிய ஆலோசனை. எழுமி நிற்போமா தேவ சமூகத்துல? பிரசித்திப்படுத்துகிற ஸ்திரீகள் எழுமி நில்லுங்க. புலம்புகிற ஸ்திரீகள் அல்ல, குறை சொல்லுகிற ஸ்திரீகள் அல்ல, மற்றவர்களை பரியாசப்படுத்துகிற ஸ்திரீகள் அல்ல, அடுத்த வீட்டு பிள்ளைய பத்தி பேசுற ஸ்திரீகள் அல்ல, மற்றவங்க தோற்று போனா அதுல சந்தோஷப்படுற ஸ்திரீகள் அல்ல. கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துகிற ஸ்திரீகளை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற ஒரு தேவன். கொஞ்சம் கடைசி கொஞ்ச நேரத்தை நம்ம தேவ சமூகத்துல செலவிட போறோம். எல்லாரும் வாய்களை திறந்து தேவ சமூகத்துல கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசுங்க. ஓ நியமன யெசெஃபுலோ ரிகதரலவதனே செதருரோ மூரியா ஃபலஷி கதரா செதராலதரா ரிகரபலபா ரிபலஷி கதரரரசி கதரபா. முதிர்ந்த ஸ்திரீகள் அவதூறு பண்ணாதவர்களா இருக்கும். பாலிய ஸ்திரீகள் வீட்டில் இருக்கு தங்கணும், வீட்டுல தங்கணும். தேவ சமூகத்துல அப்பாவிடத்துல பேசுங்க. ஆண்டவரே எழுந்தருளும் தேவா எழுந்தருளும். கர்த்தர் எழுந்தருளும் பொழுது அவர் எழுந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ராஜாக்கள் ஓடி போவாங்க. உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய பிரச்சனைங்க கண்ணாலுக்கு அப்பா எழுந்தருளார்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்காக எழுந்தருள போகிறார். கர்த்தர் எழுந்தருள போகிறார். கர்த்தர் எழுந்தருள போகிறார். அவர் எழுந்தருளிக்கும் பொழுது புகையை போல சத்துருக்கள், மெழுகை போல உங்க வாழ்க்கையின் எந்த பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வர, போராட்டங்களை முடிவுக்கு கொண்டு வர அவரால முடியும். அவருக்கு அந்த பலன் இருக்கு. தேவ சமூகத்தில் கொஞ்சம் சத்தமா அந்நிய பாஷைகள்ல பேசுவோமா? உங்க டைம். ஏன்னா நீங்க அப்படி பேச பேச நான் நம்புறேன் கர்த்தருடைய செயல்களை பிரசித்திப்படுத்துகிற உதடுகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். அந்த மிரியமின் உதடுகள், அந்த தெபோராளின் உதடுகள், அந்த மகதலேனா மரியாளுக்கு கர்த்தர் வசனத்தை தந்தார், அவள் அதை பிரசித்திப்படுத்தினார். நீ போய் என் சகோதரருக்கு சொல்லு, நான் மரித்து போன அடக்கம் பண்ணப்பட்ட தெய்வம் அல்ல, நான் ஜீவாதிபதியாய் உயிர் தெழுந்தவர். தாவீது 10,000ங்களை கொன்றான். எழுந்தருளுமே ஒரு தீர்க்க தரிசன ஆவினால கர்த்தர் என்ன நிரப்பணும். கர்த்தர் செய்த நன்மைகளை பிரசித்திப்படுத்தும் பொழுது நீங்க யுத்தத்தை துவங்கி யுத்தத்தை முடிச்சிடுறீங்க. நீங்க கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த, அவர் செயல்களை விவரித்து சொல்ல சொல்ல சத்துருவின் இருதயங்கள் கரைந்து போகும், கரைந்து போகும். ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம்
ரீமகாஷி கதரபா. இந்த கடைசி நேரம் ஒரு அக்கினியை கர்த்தர் உங்க மேல போடணும்னு விரும்புறார். உங்களுக்குள்ள தேவையில்லாமல் இருக்கிற எல்லாவற்றையும் அதை அழித்து ஒரு வைராக்கியத்தை, எவ்வளவு பிரச்சனை அதிகமாகுதோ, போராட்டங்கள் அதிகமாகுதோ, அவ்வளவு வைராக்கியமுள்ள ஸ்திரீகளை, அவ்வளவு வைராக்கியமுள்ள மனிதர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அவனுக்கு இருப்பு ரதங்கள் இருந்தா இருந்துட்டு போகுது, ஆனா உங்களோடு இருக்கிறவர் அவனிலும் பெரியவர். நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களில் இருந்து வந்து சிசேராவோடு யுத்தம் பண்ணின. கர்த்தர் பாராக்குக்கு முன்பாக புறப்பட்டார். உங்க குடும்பத்தினுடைய பிள்ளைகளை குறித்த ரகசியங்களை கர்த்தர் இப்ப வெளிப்படுத்துறார். உங்க தலைமுறையை குறித்த ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துறார். ஒரு தீர்க்க தரிசன ஜெபமா உங்க ஜெப அறை மாறுது. உங்க ஜெப வாழ்க்கை அப்படி மாறுது. கர்த்தர் ராஜாமங்களை இன்று முதல் உங்களை எழுப்பி விட போகிறார். இனி ஒரு பிரச்சனை உங்களை தாக்குனதுக்கு அப்புறம் நீங்க ஜெபிக்க போறதில்ல. அந்த பிரச்சனை ஆவிக்குரிய மண்டலத்துல அந்த ஆயுதத்தை பிசாசு உருவாக்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். அந்த வில்லை அவன் அந்த வில்லை கொண்டு அந்த அம்பை வில்லில் வைக்கும் பொழுதே கர்த்தர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். ரிபாபா ஷீகதரபா அரகதரபாலபா ஷீகதரபா. களைகள் முளைத்து வந்ததுக்கு அப்புறம் இல்ல, களைகள் விதைக்கப்படும் போதே கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்திடுவார். நீகபதரகதபா ஷீகதரபாதரலலதா ஏலலகபா ஷேப். புதிய பாஷைகள் சிலருடைய நாவல கர்த்தர் வைக்கிறார். புதிய லாங்குவேஜை கர்த்தர் வைக்கிறார். ஹெவன்லி லாங்குவேஜ், ஹெவன்லி லாங்குவேஜ். ஒரு போராட்ட ஜெபம் செய்வதற்கான அபிஷேகம், ஒரு யுத்த ஜெபம் செய்வதற்கான அபிஷேகம். ரீபா பாபா தரபா. நீங்க பிரசித்தி படுத்த 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 கொள்ளைகளை பங்கிட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். பெருங்கையாய் நிற்கிற சகோதரியே, பெருங்கையாய் நிற்கிற சகோதரியே, நீ பாபா அடிமையா இருக்கிற சகோதரியே, நீ கேட்டு வாங்கு. எகிப்தியர்கள் புறப்பட்ட பொழுது பெருங்கையா எகிப்தை விட்டு புறப்படல. அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அவர்கள் எரிகோவை கொள்ளையிட்டார்கள். நீ கொள்ளையிடுவாய், நீ பங்கிடுவாய். உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார், உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். பாபா அடுப்பின் அடியில் நீ இருக்கிறது போல இப்ப இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னை பொற் சிறகாக, வெள்ளி சிறகாக, கனமுள்ளவளாக, கனம் பிடித்த ஸ்திரீயாக இதே சமுதாயத்துக்கு முன்னாடி உன்னை நிறுத்துவார். நீங்க உன் சொந்தத்துக்கு முன்பாக உன்னை நிறுத்துவார். இதே எல்லையில கனமுள்ள ஸ்திரீயாய் நீ வலம் வருவாய். நீ வெட்கப்பட்ட அதே இடத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியாய் உன்னை வைப்பார். வெட்கப்படுத்துறவனை குறித்து பேசாத, கோலியாத்தை குறித்து பேசாத, கர்த்தரை குறித்து பேசு. ஏனாக்கியர்களை குறித்து பேசாத, கர்த்தரை குறித்து பேசு. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து பேசு. புறப்பட்ட கர்த்தரை குறித்து பேசு. அவன் இருப்பு ரதங்களை குறித்து பேசாதே. கர்த்தர் புறப்பட்டார் என்பதை சொல், சொல் சொல். உனக்காக எழுந்தருளி இருக்கிறவரை பார். விடுதலையாகிறாய். சில கட்டுக்களிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். மரண கட்டுக்கள் ஒரு சிலர் சுத்தி இருக்கிறத பாக்குறேன். மரண கட்டுக்கள்ல சுத்தி அந்த கட்டுக்களை கர்த்தர் இன்றைக்கு அவிழ்க்கிறார். சில பேருடைய நாவல கட்டு இருக்கிறத பாக்குறேன். கர்த்தர் இன்றைக்கு அந்த நாவை கர்த்தர் உன்னை கட்டவிழ்க்கிறார், கட்டவிழ்க்கிறார். துதிக்கவே முடியாதபடி, ஜெபிக்கவே முடியாதபடி, தூக்கமின்மை, கண்மயக்கம், கனநித்திரை இதையெல்லாம் கொண்டு வந்து ஜெபிக்க முடியாதபடி உன்னை ராகபா ஷீகபா அவருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்த முடியாதபடி, அவர் செயல்களை பிரசித்தப்படுத்த முடியாதபடி, பழையதை நினைச்சு உட்கார்ந்து அள வச்ச ஆவி உன்னை விட்டு ஓடுறத பார்க்க. நடந்தவைகளை நினைத்து புலம்ப வேண்டாம். இதோ கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். துள்ளு பெண்மானை போல கட்டவிழ்க்கப்பட்ட
கட்டவிழ்க்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல உன் உள்ளத்தை கர்த்தர் துள்ள பண்ணுகிறார். 60 வயதுதான், ஆனா ஒரு துள்ளலை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். பாரம் பாரம் அழுத்தம் டிப்ரெஷன் விடுதலையாகு, விடுதலை மன அழுத்தத்திலிருந்து விடுதலை. மனிதர்கள் பேசின வார்த்தையை நினைத்து தூக்கமில்லை, விடுதலையாகு. மனுஷனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வசனத்தை பிரசித்திப்படுத்து. உன் பிள்ளைகளை குறித்து அவங்க சொன்ன வார்த்தை உன்னை வேதனைப்படுத்துது. அப்படி நடந்துருமோ? அவங்க சொன்ன மாதிரி நடந்துருமோ? இல்லை, அவர்கள் சொல்லுவது அல்ல, கர்த்தர் சொல்லுவது நிலை நிற்கும். திக்கற்ற ஸ்திரீயே, திக்கற்ற பிள்ளைகளே, விதவைகளே, உங்கள் அருகில் ஒரு ஆதரவாளர் இருக்கிறார் பார். கைவிடப்பட்டவளே, கைவிடப்பட்டவளே, உன் அருகில் ஒரு ஆதரவாளர் இருக்கிறார். தகப்பனை இழந்து தவிக்கிறவர்களே, நல்ல தகப்பன் உன் அருகில் இருக்கிறார். கணவனை இழந்து தவிக்கிறவர்களே, உனக்கு ஒரு ஆதரவாளர், உன் சுதந்திரவாளி உன் அருகில் இருக்கிறார். அந்த போவாசின் போர்வை உன்மேல் மூடுகிறதை பார். கணவனை இழந்து கண்ணீர் வடிக்கிறவர்களே, அந்த போவாசின் போர்வை உன்மேல் மூடுகிறது. நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ கைவிடப்பட்டவள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ என்னால் ஆதரிக்கப்பட்டவள், நீ என்னால் அங்கீகரிக்கப்பட்டவள். உன் கை பங்கிடும், உன் கை கொள்ளையை பங்கிடும். கை தட்டுங்க, என் கை, கை தட்டி சொல்லுங்க, என் கை வெறுங்கையா இருக்காது, என் கை கொள்ளையிட்டதை பங்கிடும். என்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதெல்லாம், என்னிடத்திலிருந்து எடுக்கப்பட்டதெல்லாம், என்னிடத்திலிருந்து திருடப்பட்டதெல்லாம் என் அப்பா திருப்பி கொண்டு வருவார். என் கை பங்கிடும். வீட்டில் இருந்த ஸ்திரீ கொள்ளையை பங்கிடுவாள். அடுப்பின் அடியில் இருந்தவள் பொன் சிறகாய் மாறுவாள். அமைதியா இருந்தவள் பிரசித்தப்படுத்துவார். தீர்க்க தரிசன ஆவியை பெற்றுக் கொள்ளுங்க. ஒரு சிலர் மேல வர கிஃப்ட், தீர்க்க தரிசன கிஃப்ட் இறங்குது, தீர்க்க தரிசன கிஃப்ட் இறங்குது. Receive it. Receive the gift of prophecy. Receive the gift of prophecy. சில பேர் மேல துதியின் ஆடை விழுகிறது, துதியின் ஆடை. எலியாவின் சால்வை ஒரு சில பேர் மேல விழுறத பார்க்கிறேன். எலியாவின் சால்வை, எலியாவின் பலம், எலியாவின் ஆவி, எலியாவின் வெளிச்சம். ஆகாப் யெசபேலை விழுங்குகிற ஒரு வெளிச்சம். 300 பேருக்கு மேற்பட்டவர்களை நிர்மூலமாக்குகிற வெளிச்சம். தலைமுறை சாபங்கள், பரம்பரை வியாதிகள், மரண கட்டுக்கள், குடிவெறியின் ஆவிகள், வேசித்தன ஆவிகள் சண்டைகளை உண்டாக்கி, பிரச்சனைகளை உண்டாக்கி, குடும்பங்களை பிரிக்க நினைக்கிற ஆவிகள், சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற ஆவிகள், சரீரத்தை தாக்கி இருக்கிற ஆவிகள், spirit of heaviness, அந்த பாரம் இருதயத்திலிருந்து கர்த்தர் எடுக்கிறார் வெளியில. விடுதலையாகு. ஒரு சிறகை போல, சிறகை போல உன் மனசை கர்த்தர் லகுவாக்குறார். God is making your heart like a feather, like a feather. பாரத்தோடு வந்த சகோதரியே, உன் இருதயம் ஒரு சிறகை போல மாறுது. அந்த கனம் குறையுது, அந்த வெயிட் குறையுது. பிள்ளைகளை குறிச்ச பாரம் கவலைப்படாத, கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.